ரொம்ப காலமா வந்து நம்ம ஜென்ரலா வந்து எல்லா ரிக்ரெசிவ்னஸை பத்தியும் பேசுற எல்லாருமே ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்த வந்து ரெகுலராகவே டச் பண்ணி பேசியிருப்போம். அந்த ரெண்டு விஷயத்த பத்தி நாங்களும் வந்து தனித்தனியா ரெண்டு எபிசோடா பண்ணணும், தனித்தனியா யோசிச்சிருந்தோம். இதை பத்தி ஒரு எபிசோட, அதை பத்தி ஒரு எபிசோடலாம் பண்ணணும் அப்படின்னு. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய அந்த சோசியல் டெவலப்மெண்ட்டை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான ஃபேக்டரா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயம் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு நிறைய விஷயத்துல வந்து இன்டர் டிபெண்டா இருக்கு அப்படின்னு நாங்க நிறைய ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும், இன்னொன்னு வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன். ஸோ இந்த எஜுகேஷனல் சிஸ்டம்ல வந்து இந்த கல்ச்சுரல் வேல்யூஸோடைய இம்பாக்ட் வந்து நிறைய இருக்கு. அது வந்து நம்ம ஒரு சொசைட்டியா டெவலப் ஆகுறதுல வந்து ஏகப்பட்ட கிறுக்குத்தனம்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இத வந்து ரெண்டையும் என்ன சொல்றது, கார்லேட் பண்ணி பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஸோ அதனாலதான் இந்த எபிசோடு. நம்ம இந்த எபிசோட்ல பேச போறது வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு. எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறத விட ஜென்ரலா இந்த லேர்னிங் மெத்தட், நம்ம ஒரு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லேர்னிங் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, எஜுகேஷன் பத்தி எப்படி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அந்த மாதிரி. ஆமா. ஸோ அந்த எபிசோட வந்து நம்ம பேசுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. கலாச்சார கன்னிஸ் அப்படிங்கிற பாட்காஸ்ட் பேஜ் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேரு. அதுல இருந்து கிமி தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹாய் கிமி, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். ஹாய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது வந்து என்னன்னா, இந்த எஜுகேஷன்ன்ற விஷயம் வந்து நம்ம சொசைட்டில ஜென்ரலாவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி புனிதப்படுத்தி வச்சிருக்கோம். கல்விங்கிறது முக்கியம்தான், அது இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. ஆனா அது வந்து ரொம்ப ஒரு புனிதமான விஷயம் அப்படிங்கிற லெவல்ல அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அத பத்தி உங்களுடைய கருத்து கிமி, நீங்க சொல்லுங்க. கல்வின்றது இங்க யூஆர் ரைட், இங்க வந்து ரொம்ப அதை புனிதமா வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஹிஸ்டரி வைஸ் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து இந்த இந்த அது என்ன சொல்றது, புனிதப்படுத்துறது வந்து அது அவங்க வேத காலத்துல இருந்து பண்றாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வந்து வேதம் தான் கல்வியே அப்படின்னு அது கத்து தரும்போது அது இவங்க தான் கத்துக்கணும்னு இருக்குது, இவங்க தான் கத்து கொடுக்கணும்னு இருக்கு. ஸோ அப்பத்துல இருந்தே அதை வந்து ஒரு புனிதமாவே கொண்டு வந்து அது இன்னமும் அது அது ஒரு புனிதமா இருந்தாதான் ஒரு அது வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அதே மாதிரி அது எல்லாருக்கும் ஆக்சசிபிள் இல்லைன்றத மக்கள் மனதுல ஏத்தணும்னே அதை ரொம்ப அதிகமா இங்க புனிதப்படுத்துறது செய்யறாங்க. அப்படிதான் வந்து இதுக்கு வந்து ரொம்ப இதுக்கு வந்து ரெஸ்பெக்ட்னு சொல்ல முடியாது. அது ரெஸ்பெக்ட்ன்றது வேற, குளோரிபிகேஷன் வேற. இவங்க பண்றது எல்லாமே வந்து டூ மச் ஆஃப் குளோரிபிகேஷன் தான் சொல்லணும். அதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா இதுதான் ரீசனா இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு அப்பாற்பட்டதாவே காமிச்சு இது உனக்கானது இல்லைன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது இருக்கு. எனக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் எப்படி தோணும் அப்படின்னா, இப்ப ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து எஜுகேஷன் தான் வந்து அவங்களை அப்லிஃப்ட் பண்ணும். கரெக்டா? இப்ப நம்ம அசுரன் படத்தை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பிடிங்கிக்குவாங்க, படிப்புனா மட்டும்தான் அவங்கள்ட்ட பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால அந்த அந்த ப்ரெஷர் பயங்கரமா அவங்க மேல இருக்கிறதுனால அதுதான் கொஞ்சம் புனிதப்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இதுல கொஞ்சம் சில்லியான விஷயத்துல இருந்தே கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கிறதுக்கு. இந்த புனிதப்படுத்துறதுல ஒரு பார்ட் வந்து என்னன்னா, நம்ம எல்லாருமே இந்த சின்ன பிள்ளையில இருந்தே தெரிஞ்சிருக்கோம். அதாவது கல்வினாலே அது வந்து சரஸ்வதி, நீங்க உங்க பேகு புக்கு இது எல்லாமே வந்து கடவுள்னு சொல்லியிருப்பாங்க. லேசா புக்கு மேல கால் பண்ணிட்டா கூட படிப்பறாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன விஷயத்துல. நம்ம டிப் பண்ண சொல்லிருப்பாங்களே. ஆமா. எனக்கெல்லாம் நானு முன்னாடி எனக்கே அந்த பயம் இருக்கும். சின்ன வயசுல எல்லாம் வந்து ஒரு பயங்கரமான படிப்பாளின்ற மாதிரி சுத்திட்டு இருப்பேனா, அப்பெல்லாம் வந்துட்டு லேசா கால் வந்து புக்கு மேல பட்டுருச்சுன்னா அப்படியே குனிஞ்சு தொட்டு கும்பிட்டு கண்ணத்துல டை பிடிச்சு எல்லாம் பண்ணுவேன் நான். இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட ஆபீஸ்ல இருக்கும்போது சில நேரம் பேக் வந்து கீழே இருக்கும், கால் லேசா பட்டுரும். பட்டோடனே ஒரு செகண்ட் இன்னுமே சொல்ல போனா அந்த மனசுல அந்த ஒரு செகண்ட் அது வரும், ஐயோ பேக்ல கால் பட்டுருச்சு அப்படின்னு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, வேணும்னே திரும்ப ஒரு தடவை காலை வச்சு பேக்கை தொட்டு பார்ப்பேன், என்ன வராது போதான்னு பார்ப்போம் அப்படின்னு.
அதாவது புக்கு கூட இல்ல, வெறும் பேக், எந்த பேக்கா இருந்தாலும் தொட்டுக்க போறது அப்படியே டக்கு டக்குன்னு. இப்பெல்லாம் வயசாயிருச்சு இல்ல, அதனால டக்குன்னு குனிய மாட்டேங்குது. சோ அப்படியே வந்து சோம்பேறித்தனத்தை விட்டுறது, உட்கார்ந்த இடத்துல டைப் அடிச்சுக்கிறது. அந்த சாமிக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குற மாதிரி அப்படி பேக் ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துக்கிறது. அதான் அதுதான் ஃப்ளைங் கிஸ்லாம் அல்டிமேட். இது போடுவாங்க தெரியுமா, சிலுவை போடுவாங்க. இந்து ஃபேமிலி இருந்தாலும் வந்து இந்த புக்கு தொட்டா வந்து ஆமா ஆமா சிலுவை போடுவாங்க. இதுக்குடா சிலுவை போடுறீங்க? அதான் இதுல புனிதப்படுத்துறதுன்றது பார்க்கும்போது வந்து இங்க வந்து நம்ம வந்து அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை நம்ம புரிய வைக்கிறோமா அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பேசுறோம்ல, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் வந்து எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத நம்ம எல்லாம் பேசுறோம் இப்போ. ஆனா இந்த அவேர்னஸ் வந்து நம்ம ஸ்கூல் டைம்ல படிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு இருந்துச்சான்னா எனக்கெல்லாம் சுத்தமா இல்லை. நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே எஜுகேஷன்ன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பார்ட்டை பிளே பண்ண போகுதுன்ற ஃபீல்லாம் எனக்கு இல்லை. இவங்க வந்து இந்த புனிதப்படுத்துறதுன்றது மூலமா என்ன ஆகுதுன்னா, அகைன் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு ஹோலி திங் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம அதை அப்படி மட்டும் தான் பாக்குறோம். அந்த பயபக்தியா கட்டுப்பட்டு அப்படிதான் இருக்குமே தவிர இது என்ன ரோல் பிளே பண்ண போது, இது எதனால இம்பார்ட்டன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வரலன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இங்க தான் கேள்வி கேட்க அலோட் இல்லையே. கரெக்ட். அந்த அடுத்து அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம அந்த பாயிண்ட் தான் வரணும். இப்ப நம்ம அந்த எஜுகேஷனை புனிதப்படுத்துற மாதிரி அடுத்து வந்து அந்த ஆசிரியர்களை புனிதப்படுத்துறதுன்றது வந்து அதை விட ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். அதாவது அவங்க வந்து இருக்கிறதுலயே, அதாவது மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மாக்கு அப்புறம் தெய்வத்துக்கு முன்னாடி குரு தான், குருவை மதிக்காதான் உருப்பட மாட்டான், குருட்ட சாபம் வாங்கிட்டா வாழ்க்கையில முன்னேற மாட்டேன், இப்படி பேசுறது. எதுக்குடா ஃபர்ஸ்ட் சாபம் விடுறீங்க நீங்க? அது மட்டும் தான் தெரியும். சார் டீச்சர்ஸை வந்து சார் மேடம்னு கூப்பிடுறதே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொடூரமான விஷயம். அந்த அடிமை மனப்பான்மைன்னு சொல்லுவாங்கல்ல, வெஸ்ட்லாம் அப்படி கூப்பிடுறது கிடையாது. சார் மேடம்லாம் கூப்பிடவே மாட்டாங்க. மிஸ்டர் இல்ல மிஸ்ஸஸ் இல்ல மிஸ் அப்படிதான் கூப்பிடுவாங்க. நம்ம ஊர்லாம் சார்னு கூப்பிடுறது, மேடம்னு கூப்பிடுறது, அசிங்க அசிங்கமான திட்டுவாங்க, நாய பேயன்லாம் திட்டுவாங்க, நம்ம கேட்டுட்டு இருக்கணும். நாய பேயன்றது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான டீசென்டான வார்த்தைகள். அது கரெக்ட் தான். கெட்ட வார்த்தைலாம் திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அந்த அடி வாங்குற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா டீச்சர்ஸ் கிட்ட? பயங்கரமா டீச்சர்ஸ் கிட்ட அது இல்லாமல அது நிறையவே இருக்கு. அடி வாங்கியே நிறைய சப்ஜெக்ட வெறுத்ததும் இருக்குது. ஆமா. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமா கிமி? இப்போ ஸ்கூல்ல எல்லாம் நாங்கெல்லாம் நிறைய காண்டா இருப்போம். அதாவது வந்து பசங்கன்னா மட்டும் அதிகமா அடிப்பாங்க, பொண்ணுங்கன்னா சார் அடிக்க மாட்டாங்கன்னு நாங்களாம் அந்த அதே மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஆம்பளை அப்படின்லாம் நாங்க இருந்திருக்கோம் சின்ன பிள்ளையில. என்னைய மட்டும் அடிக்கிறாங்க, அவங்கள மட்டும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த அதை வச்சு உடனே ஒரு 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 எப்படி தப்பா பேசுறது இதெல்லாம் பண்ணிருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நீங்க எப்பயா ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஸ்கூல் டைம்ல இருக்கும்போது? ஏன்னா இது வந்து ஒரு 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 பொண்ணோட மைண்ட் செட்ல இருந்து எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறக்கா கேக்குறேன். ஏன்னா சின்ன பிள்ளைல இந்த மாதிரி கிளாஸ்ல எல்லாரும் தப்பு பண்ணும்போது பசங்களை நிறைய அடிச்சு உங்களை கம்மியா அடிச்சு அப்படிலாம் நடந்திருக்கா? அப்படி நடந்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி ஃபீல் ஆகும்? இது ஆக்சுவலி வந்து அப்படின்னு சொல்ல முடியாது. எங்களுக்கும் விழுந்தான். இன்னொன்னு வந்து நான் படிச்சது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஸ்கூல். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இட்ஸ் சோ கால்ட் கோ எஜுகேஷன் தான். ஆனா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி இல்ல லைக் இந்த 5th ஸ்டாண்டர்ட் 6th வந்துட்டாலே பாய்ஸ் கேர்ள்ஸ் செப்பரேட்டா உட்காருங்கன்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு ரிக்ரெசிவ்னா வந்து அதுக்குன்னு தனியா கேம்பஸே கட்டிட்டாங்க. அவங்க எல்லாம் என்டையர்லி வேற கேம்பஸ்ல இருப்பாங்க. வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும். என்ன கேட்டா இது கூட ஓகே, இது புரியுது வேற கேம்பஸ்ங்கிறது. ஆனா சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஒரே ஸ்கூல்ல வந்து இந்த படியில தான் பாய்ஸ் போகணும், இந்த படியில தான் கேர்ள்ஸ் போகணும். இப்ப நான் அந்த கதை தான் சொல்ல வந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். இந்த கதை நான் ஏற்கனவே ஏதோ ஒரு எபிசோட்லயே நான் மென்ஷன் பண்ணேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லைக் நான் வந்து ஹாஸ்டல்ல இருந்தேன் அப்போ 11th 12th. அப்போ வந்து எப்படின்னா ஒரே கேம்பஸ், ஆனா அதுல வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தனியா இருக்கும், பாய்ஸ் ஹாஸ்டல் தனியா இருக்கும். கிளாஸஸ் வந்து கேர்ள்ஸ் கிளாஸஸ் ஃபுல்லா தனியா இருக்கும், பாய்ஸ் கிளாஸஸ் தனியா இருக்கும். ஆனா ரெண்டும் பக்கத்து விங்கு தான். இப்ப நான் இங்க வெராண்டால உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம்னா அந்த சைடு வெராண்டால அந்த கேர்ள்ஸ் கிளாஸ்ல அந்த பொண்ணு உட்காந்து படிச்சுட்டு தான் இருப்பாங்க. இங்க இருந்து இவனுங்க அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, பேசிருக்க மாட்டான், ஆனா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அப்படிலாம் நடந்துட்டு இருக்கும். அதுல இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொன்னா ரொம்ப லென்த்தா போகும்.
லைக் இப்ப லைன்ல எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்க லைன் வருதுன்னா ஒரு 10 அடிக்கு முன்னாடி பசங்க எல்லாம் நிறுத்திடுவாங்க, அந்த சைடே கிராஸ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி பாத்துருவோமா. எல்லாம் போடுறீங்க ஸ்கூலுக்குள்ள அந்த லெவல்ல இருக்கும். அதான் நம்ம இந்த இதுக்கு திரும்ப வரும், அந்த டீச்சர்ஸை புனிதப்படுத்துறது. அதான் அவங்கள வந்து ஒரு கேள்விக்கு அப்பாற்பட்டவங்களா வச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி கேள்வி கேட்கறதுன்றதே வந்து எதிர்த்து பேசுறதுன்னு நம்ம ஊர்ல ஒரு 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 மைண்ட் செட் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. வினுஷ் நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தோம் நினைக்கிறேன் முன்னாடி. இந்த நம்ம காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் வந்து ஒரு பையனை வந்து இல்ல அது இல்ல நான் அந்த இடத்துக்கு வரேன். அது வந்து கேள்வி கேட்கறதுல இல்ல, நான் ஒரு ஒரு கொஞ்சம் கேப் விடு, நான் அதை எடுக்கிறேன். ஓகே ஓகே. இது வந்து என்னன்னா, இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, இது ஸ்கூல் டீச்சர்ஸ்னு இல்ல, எந்த ஒரு விஷயத்திலயுமே நீ வீட்லயுமே பார்த்து தெரியுங்களே, நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லும் போது இது இப்படி பண்ணணும் அப்படின்னாங்கன்னா, இதை ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, கேள்வி கேட்காத, சொல்றதை மட்டும் பண்ணு அப்படி, நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு. ஒரு ஏதோ ஒரு நீயா நானா எபிசோட் எனக்கு பார்த்த ஞாபகம். அதுல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு இந்த லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ரிலேட்டடா ஏதோ ஒரு எபிசோடு நினைக்கிறேன். அதுல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு சொந்தக்காரங்கள் எல்லாம் சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பையன் வந்து பயங்கரமா படிச்சு நிறைய மார்க் எடுத்து ஃபாரின்ல எல்லாம் போய் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி அவ்வளவு தூரம் இருந்தான், ஆனா அப்படி இருந்தும் அவங்க அப்பா அம்மா சொல்ற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், பாருங்க எவ்வளவு நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு படிச்சும் தனக்கு தேவையான ஒரு துணையை சூஸ் பண்ண தெரியாத தத்தியா இருக்கான், அதை நீ பெருமையா வேற பேசுறியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். இங்க வந்து அவங்களுக்கு வந்து கேள்வின்றதே கேட்டக்கூடாது. அத கேள்வி கேட்டு கொஞ்சம் அது 2-3 கேள்வி அடிக்கிட்டா ஆர்கியூ பண்ணாத, எதிர்த்து பேசாத, இந்த இதுதான் வரும் அடுத்தடுத்து. சோ இங்க கேட்க கூடாதுன்றதை விட அதுக்கான சூழ்நிலையே உருவாகாம இல்ல உருவாக்காம பாத்துக்குவாங்க. இல்ல முதல்ல தெரிஞ்சாதானே பதில் சொல்றதுக்கு. இந்த மந்திரம்லாம் மந்திரம்லாம் ஓதுவாங்கல்ல அந்த காலத்துலலாம், எனக்கு தெரிஞ்சு இந்த கலாச்சாரமே அங்க இருந்தா வந்துக்கும்னு நினைக்கிறேன். இவங்க பாட்டு வேற மொழியில பேசுவாங்க, தேவ பாஷை அப்படின்னு சொல்லிட்டு பேச இதுல எதையாவது பண்றாங்க, அதுக்கு அர்த்தம் கண்டிப்பா புரியாது, வார்த்தையே முதல்ல புரியாது, இதுக்கு நம்மளுக்கு அர்த்தம் கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, இப்படியே பழகிருப்பாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பழகிருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா இருக்கும், வாய்ப்பு இருக்கு நிறைய. அது வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது கேள்வி கேட்க கூடாதுன்னு அவங்க சொன்னதை விட இவங்க கிட்ட பதில் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, அதுக்குதான் இவங்க வந்து இப்படி மழுப்புறாங்க, மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு. ஆனா எனக்கு இருக்க வேண்டிய கேள்வி இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதாவது எப்படியாவது அந்த இதுக்கு அடாப்ட் பண்ண வச்சிடணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. பட் கேள்வியோட தான் இது வரைக்குமே இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கிடைக்காத கேள்வி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு சிம்பிளா முடிச்சுவாங்க. அதான் இதை ஒண்ணு சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும், கொய்யால ஒரு அர்த்தத்தையும் சொல்லுங்க. 1000 எல்லாம் வேணாம், 1-2 ப்ளீஸ் அப்படின்னு கேட்கணும். ஒரு டிபேட் பாத்துட்டு இருந்தேன், ஏதோ ஒரு பழைய வீடியோ, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கூல் பசங்க பேசுற மாதிரி ஒரு டிபேட், ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் பத்தி, காட் பத்தி எல்லாம் பேசுற மாதிரி. அதுல ஒரு ஒருத்தவங்க வந்து ஏத்திஸ்ட், இன்னொருத்தவங்க வந்து ஏதோ ஒரு சர்டன் ரிலிஜனை சேர்ந்தவங்க. இந்த ஏத்திஸ்ட் சொல்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த பையன் அந்த பொண்ணை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்க ஒரு பொண்ணு வந்து சொல்றா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், நானும் திங்க் பண்ணிருக்கேன், ஆனா இதுக்கு மேல நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நான் ஒத்துக்க வேண்டியிருக்கும், ஒத்துக்கிட்டா என்னோட சொசைட்டியை, என்னோட பேரண்ட்ஸை, எனக்கு சுத்தி இருக்கவங்க, எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வந்து நான் எதிர்த்துக்கிட்டு சொல்ற மாதிரி ஆயிரும், எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிரும், அது வந்து ஒரு கெட்ட ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிருக்கோம், அந்த பயத்தினாலேயே எனக்கு சில விஷயங்கள் கேட்காமலே நான் வந்து தள்ளி வச்சிருவேன் அப்படிம்பாங்க. எனக்கு அது கேட்டப்ப ரொம்ப ரெலவெண்டா தோணுச்சு. கரெக்ட் இல்ல, இப்ப நம்ம அம்மா ஒண்ணு சொல்றாங்க, அதை நம்ம கேட்கல, இது நம்ம சரியா இல்ல அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா தானே வரும் கடைசியில. கரெக்டா உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீங்க ஏன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஆப்வியஸா இந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும், அத ஓப்பனா கேட்கறதுக்கான, கேள்வியை கேட்டு அதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கான ஸ்பேஸோ அது உங்களுக்கு இருக்கா? கேள்வி கேட்கறதுக்கான ஸ்பேஸ் வந்து அதுதான், அது உருவாக்காம பாத்துக்குவாங்க, அது அவங்களோட வேலையாவே வச்சிருப்பாங்க. ஆனா வந்து அதனால வந்து என்னோட கேள்விகள் இல்லாம போகாது, எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க கிட்ட பதில் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சோ நான் அவங்க கிட்ட பதில் தேடுறதான் நிறுத்தி இருப்பேனே தவிர, எனக்கு நான் கேள்வி கேட்கறதையோ இல்ல எனக்குள்ள வர கொஸ்டின்ஸையோ நான்
யோசிக்க மாட்டேன். ம். அவங்க கிட்ட ஒன்றும் இல்ல, எது இருந்தாலும் வந்து இதை வந்து அப்படியே பண்ணு, சொல்றத கேளு, எடுத்து பேசாதன்னு சொல்லி அந்த இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு அந்த பொண்ணு சொன்ன மாதிரிதான் அந்த மைண்ட் செட்ல இன்னும் நிறைய இன்னி வரைக்கும் இருக்காங்க. அதாவது நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு பிலீஃப் ஆர் இந்த இந்த இதுவோ எஜுகேஷன் சிஸ்டம், அந்த இது பிலீஃப் அதெல்லாம் தாண்டி காடு அதெல்லாம் தாண்டி எல்லாத்துலயுமே வந்து ஒரு இதுக்கு மேல கேள்வி கேட்டா வந்து அந்த சொசைட்டின்றத விட முக்கியமா ஃபேமிலில இருந்து கார்னர் பண்ணிடுவாங்களோன்ற அந்த ஒரு தயக்கம் இருக்குது. கரெக்ட் கரெக்ட். நான் இப்ப இந்த மோட்டல் எல்லாம் இருக்கும்ல ஹைவேல, இந்த மோட்டல்ல போயிட்டு எம்ஆர்பி விட கண்டிப்பா 5 ரூபா 10 ரூபா அதிகமா தான் எல்லாத்தையுமே விற்பாங்க. கரெக்டா? 5 ரூபா 10 ரூபாயா? சரி விட்டு என்னமோ அதிகமா தான் விற்பாங்க. நம்ம போயிட்டு சரி எனக்கு வந்து எனக்கு அப்ப விவரம் பார்த்தலன்னு வச்சுக்கவேன், ஒரு 20 வயசு 18 வயசு 17 வயசு நினைக்கிறேன். அப்ப போய் கேட்கறேன், எதுக்கு 25 ரூபா தானே போட்டு எதுக்கு 35 ரூபா கேக்குறீங்க அப்படின்னு நான் போய் கேட்கறப்பயே எங்க பேரண்ட்ஸ் சுத்தி இருக்கவங்க வந்து அதெல்லாம் கேட்காத, போயிட்டு அதெல்லாம் பிரச்சனை பண்ணாத வா அப்படின்றாங்க. டேய் நான் இப்பதான் நானா என்னையா விட்டாவது நானா போய் கேட்பேன், அதையும் கெடுத்து விட்டுறீங்க அப்படின்னு இருக்கும். பக்கத்துல ஒருத்தன் சொல்லுவோம், தம்பி அதெல்லாம் அப்படிதான் தம்பி, அதெல்லாம் கேட்க கூடாது அப்படிமா. டேய் நீ கேட்கல, வாயை மூடிட்டு சும்மா நானாவது கேட்கறேன் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி என்னது அந்த அப்பா படம் பார்த்திருக்கீங்களா? அதுல சொல்ற மாதிரிதான் முக்காசி பேரண்ட்ஸ் இருக்கணும், தெரியாம இருந்துக்கணும் அப்படின்னு. இல்ல இந்த நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அத வந்து கண்மூடித்தனமா நம்பணும் அப்படிங்கறதுதான் சரியான ஒரு பழக்கம்னு சொல்லி கொடுத்து வளர்த்தா, இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, இப்ப இன்னும் ஏன் வந்துட்டு இவங்க வந்துட்டு எங்க முன்னோர்கள் அந்த காலத்திலேயே 9 கோள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க, அப்பவே அதை பார்த்தாங்க இதை அப்ப பார்த்ததெல்லாம் சரிடா, இப்ப ஏன்டா எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஏன் இப்ப எதுவுமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்த ஏன் இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்காமலே பழக்கப்பட்டு வளர்ற ஒரு சமூகம் வந்து எப்படி புதுசா இன்னோவேட் பண்ண முடியும்? இந்த ரோடு இந்த சைடு போகுது, இதுல போனா நீ அந்த ஊருக்கு போவ அப்படின்னா அது அப்படி எதையுமே அதை யோசிக்காம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா புதுசா நம்ம எதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறதே இல்லைல்ல. அதான் சின்ன குழந்தையா இருக்கப்ப ஒரு கால் சேகன் ஒரு ஃபேமஸ் பிசிசிஸ்ட் இருப்பாரு, அவர் வந்து சொல்லுவாரு, ஒரு சின்ன குழந்தையில ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க வந்து பேச்சு கொடுத்தீங்க அப்படின்னு பயங்கரமான வந்து கேள்வி எல்லாம் கேட்பாங்க, ரொம்ப அப்படி கிரேசியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எனக்கே வந்து காலில் விரல் இருக்குது, எனக்கே வந்து நகம் வளருது, எனக்கே வந்து முடி வளருது, இந்த மாதிரி எக்கச்சக்கமா கேட்பாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படிச்சுக்கோங்களேன், இவங்க கேட்கிற எந்த கேள்விக்குமே நிஜமாவே நமக்கு பதில் தெரியாது. இதை யோசிக்க கூட மாட்டோம், இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூட மாட்டோம். நம்மளுக்கு ஒரு விரல் இருக்கிறதுக்கு கூட ஒரு எவல்யூஷனரி ரீசன்ஸ் இருக்கும்ல, இது எல்லாமே அவங்க கேள்வியை கேட்பாங்க. நம்ம இந்த இந்த நம்ம கல்ச்சர்ல நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த கேள்வியை அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கேள்வியே கேட்க விடாம அதெல்லாம் அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்றதுனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதே வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் போய் கேளுங்க, அவனால ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸே இருக்காது, அது எந்தூசியாசமே இருக்காது, அவன் பாட்டு அப்படியே நீ கொடுக்குற புக்கை படிச்சுட்டு நீ கொடுக்குறத எழுதிட்டு போயிட்டு இருப்பான் அப்படிம்பாரு. அதுதான் வந்து நம்ம கல்ச்சர், நம்ம ஜெனரலாவே நம்ம கல்ச்சர் எல்லா இடத்துலயும் இருக்குது, பட் நம்ம கல்ச்சர் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குது. இல்ல இந்த விரல்ங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு எவல்யூஷனாலதான் வந்துச்சுங்கிறத நம்பினா தானே நான் முதல்ல அந்த எவல்யூஷனை பத்தி தெரிஞ்சுக்குவேன். நம்மள்ட்ட தான் எல்லாத்துக்குமே காமனா ஒரு பதில் இருக்குல்ல. பகவான் போச்சோன்னார் போனேன். இப்ப இந்த படத்துல வரும்ல தெய்வ திருமகன்ல அந்த பாப்பா கேக்குற கொஸ்டினுக்கு எல்லாம் வந்து அவங்க அப்பா பதில் சொல்லுவார்ல, மரம் ஏன் அப்படி இருக்கு, காக்கா ஏன் பறக்குது, கருப்பா இருக்கு அப்படிங்கும் போது அவர் வந்து அந்த படத்துல வந்து ஒரு முழுமையான மன வளர்ச்சி இல்லாத குழந்தை வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் என்ன பதில் சொல்றாரோ அது கூட கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கும், இவனுங்க அதோட மட்டமா பதில் சொல்லுவாங்க. இப்ப நீங்க அந்த நவீன் நீ சொன்ன விஷயத்துக்கு இப்ப வர்றேன். அந்த இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த இந்த கீழ்ப்படிதல் அடிபணிஞ்சு போறது வாத்தியா இருக்கு அப்படிங்கறதுல வர்ற இன்னொரு விஷயம் வந்து இந்த பனிஷ்மெண்ட்ங்கிற விஷயம். அடிக்காத பிள்ளை வந்து உருப்படாது, நீங்க அடிங்க சார் நான் பாத்துக்கிறேன், என்ன வேணா அடிங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படிமாங்க டீச்சர்ஸ்ட்ட வந்து. மூஞ்சிய தவிர மூஞ்சிய மட்டும் விட்டுருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க. ஆமா கண்ணு கரெக்ட், மூஞ்சி கிடையாது, மூஞ்சில அறையலாம், கண்ணுல மட்டும் தான் படக்கூடாது. ஆமா. இந்த வெர்பல் அண்ட் பிசிக்கல் அபியூஸ்ங்கிறது இருக்குல்ல, அது வந்து நம்ம சொசைட்டில வந்து அதான் நம்ம திரும்ப இதை வந்து சொசைட்டியோட சேர்த்து பேசுறது, வெறும் எஜுகேஷனை பத்தி மட்டும் நம்ம பேசலன்றதுனாலதான். ஏன்னா இது நம்ம வீடுகள்லயே நம்ம பழக்கத்துல இருக்குங்கிறது தான் அது வந்து திரும்ப ஸ்கூல்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அடிக்கிறது திட்டுறதுன்னா
நீ ஏன் இதை இப்படி பண்ண, நீ இதை பண்ணது தப்பா இல்லையா, இப்படி கேட்கறத விட்டுட்டு நீ நீ எல்லாம் மாடு மேய்க்கதான் லாய்க்கு, நீ பண்ணி மேய்க்கதான் லாய்க்கு, டே நாயே டே எரும மாடை, இப்படிதானே ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்ரஸ் பண்றாங்க டீச்சரு. ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி இப்படி ஒரு வார்த்தை சொல்லி அட்ரஸ் பண்ணலாம்? இதுவே எவ்வளவு தூரம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய சில பேரை சில டீச்சர்ஸ் அடிச்சு இப்ப சப்ஜெக்டே பிடிக்காமலாம் போயிருக்குன்ற மாதிரி அவங்க திட்டுறதும் வந்து ரொம்ப சில, அதாவது சில பேர் ஒரு இதுவா இருக்கும், நீங்க சொல்ற மாதிரி ஒரு மீடியமா போகும், என்ன என்ன சொன்னா கேட்பாங்கன்ற அளவுக்கு தான் பேசுவாங்க. சிலர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறதும் இருக்குது. இப்ப அது இன்னும் இன்ஃபேக்ட் கொஞ்சம் டேஸ் போக போக அது லிபரல் ஆகும்னு பார்த்தா அவங்க வந்து ரொம்ப இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டு தான் போறாங்க. அதுக்கு ரீசன் பல சொல்லுவாங்க, கேட்டா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. பட் வாட் எவர் மே பி த ரீசன், தட் ஷுட் நாட் பி an எக்ஸ்கியூஸ். அதுக்கு அந்த மாதிரி இது பண்ணா வந்து அது ஒண்ணு அந்த டீச்சருக்கும் வந்து தே ஆர் நாட் இன் ஹெல்த்தி மைண்ட், அட் த சேம் டைம் அவங்க டீச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது ஒரு ஹெல்த்தி டெவலப்மெண்டா இருக்காது. எரும மாடு மாதிரி இருக்கும், நம்மளே இவ்வளவு தப்பு பண்றோம், 10 வயசு 15 வயசு குழந்தைக்கு தப்பு பண்ணதான் செய்யும். அதை வந்து இப்படி ஹார்ஷா திட்டினா அவங்க மேலதான் வெறுப்பு வரும். அப்புறம் எப்படி டெவலப் ஆக முடியும்? நவீன், நீ அப்போ ஒரு இன்சிடென்ட் சொல்ல வந்தேல, அந்த இன்சிடென்ட் இப்ப சொல்லலாம். கரெக்ட். இந்த விஷயம் நீங்க திட்டுறதை பத்தி பேசுறப்ப நம்மளுமே அதை கரெக்ட் தானே நினைச்சிட்டு இருப்போம். எங்க காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர் வந்து ஒரு பையனை ஏதோ திட்டாரு, நாயன் திட்டாரா என்னமோ, நாயங்கிற மாதிரி திட்டாரு. காலேஜ் ஏதோ அவன் கிளாஸ்ல பண்ணிட்டு இருந்தது வந்து அவர் கடுப்பாயிட்டு ஏதோ கவனிக்காமல ஏதோ இருந்தான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போட நாய அப்படின்ட்டாரு. அதுக்கு அவன் என்ன சொன்ன, எந்திரிச்சிட்டு நீ என்னை எந்திரிச்சு வெளியே போடான்னு சொல்லு, நான் பண்ணது தப்புன்னு சொல்லி என்ன வேணா சொல்லு, நான் ஏன்னு சொல்றதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா, நான் தப்பே பண்ணிட்டு போறேன், உலகமாக பெரிய தப்பு பண்ணிட்டு போறேன், நீ யாரு நீ நாயின்னு சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டான். அப்ப நாங்கெல்லாம் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தோம், இவன் என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான், என்ன சாரே இவ்வளவு எடுத்து பேசுறான், அறிவு இருக்கா அவனுக்கு, இவெல்லாம் என்ன நல்லா காசு இருக்குன்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருப்போம். கரெக்டா? இப்ப யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது அவன் பண்ணதுதான் கரெக்ட். அப்படி ஒன்னும் அவர்கிட்ட மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் தான் நியாயமா வந்து மரியாதை கொடுத்து பேசல அப்படிங்கறது எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுச்சு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். இந்த வடிவேல் பார்த்திபன் காமெடியில ஒண்ணு வருமே, நீ குத்து மதிப்பா தான் கேட்டியா, நானா வளரிட்டேனான்ற மாதிரி, நீ கரெக்டா தான் கேட்டியா, நான் தான் கிரிஞ்சாவா இருந்துட்டேன். அதுதான் உண்மை ஆக்சுவலா. இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைல இல்ல, இது நானும் நவீனும் காலேஜ்ல இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம், கிட்டத்தட்ட 20 வயசு இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம் இது. அப்பவே நாங்க அப்படிதான் நினைச்சோம், அந்த பையனை நாங்க தப்பா நினைச்சோம், என்ன ஓவரா திமிரா பேசிட்டு இருக்கான், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சோம். நீ இப்ப யோசிச்சு பார்த்தா நம்ம எவ்வளவு கேவலமா இருந்திருக்கோம், கொஞ்சம் கூட மான ரோசனை இல்லாம இருந்திருக்கோமே அப்படின்றது இப்பதான் தெரியுது. அவர் சொல்றது வாஸ்தவம் தானே, கிளாஸ் அமைதியா தானே இருக்கணும், நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். இது மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்ல, எல்லா கிளாஸ்லயுமே வந்து, இப்போ எங்க கிளாஸ்ல சில பேர் லேட் கமர்ஸா வருவாங்க, போ அப்படின்னா அவங்க வந்து போயிடுவாங்க திரும்பி. அகைன் இப்போ அப்ப வந்து அகைன் அது அப்போ பாக்குற பார்வை வேற, இப்போ யோசிச்சா வந்து அவங்களுக்கு இட் இஸ் த சாய்ஸ் அப்படின்னு தான் தோணுது. அவங்க அத லேட்டா வந்துட்டோன்றதுக்காக அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்கூல் பிள்ளை மாதிரி வாசல்லே ஒரு ஹோல் பீரியட் நிக்கணுமான்றது அவங்க டிசைட் பண்ற ஏஜ்ல தானே இருக்காங்க. சோ தே ஆர் டிசைடிங் இட்ன்ற மாதிரி இப்ப பார்க்க தோணுது. அப்ப வந்து என்ன போனாங்க போயிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணும் நமக்கு. வித்தியாசமா தான் இருக்கும் அதெல்லாம். இது ஒரு செம இன்சிடென்ட். நாங்க காலேஜ் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒரு பையன் வந்து மேக்ஸ் சார் திட்டிட்டு நீ வெளியே போ அப்படின்ட்டாரு. ஓகேவா, அவன் பேசிக்கிட்டு இருந்தான் போல, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு. வெளியே போனா ஒன்னும் போகணும் இல்ல சார், நான் எதுவும் பேசல சார் அதை சொல்லணும். அவன் என்ன பண்ணான், வெளியே போய் நின்றுட்டு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் வந்து உருகுன்னு உருகுறாரு, ஒன்னேவா நான் வெளியே போய் நிக்க சொல்லிட்டேன், என்ன பண்றேனே தெரியல, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே பாருங்க. படிச்சா அவரு 2 லைன் எழுதுறாரு போர்டுல, மேக்ஸ் சார் நினைக்கிறேன். எழுதிட்டு திரும்பி எங்களை பார்த்து பாருங்க அப்படி இருக்கான் பாருங்க, இப்ப எவன மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஏண்டா டேய் போய் தொலைடா அப்படின்னு இருந்துச்சு. கரெக்ட். நீங்க இந்த லேட்டா வரது சொன்னீங்கல்ல, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் சும்மா ஜெனரலா கம்பேர் பண்ணி சொல்றேன். இந்த கிளாஸ்ல வந்து இவங்க நம்ம பயங்கரமா மரியாதை கொடுக்கணும் டீச்சர்ஸ்க்கு, அந்த மாதிரி அந்த மரியாதை எதிர்பார்க்கறதே இல்ல. அவங்க நம்ம எப்ப வேணா வரலாம், கிளாஸ் ஆரம்பிச்சு எப்ப வேணா வரலாம், நடுவில் எப்ப வேணா எந்திரிச்சு போலாம். இந்த அட்டெண்டன்ஸ்ங்கிற பேச்சு ரொம்ப ரொம்ப சீரியஸா எல்லாம் பண்ண மாட்டாங்க, நிறைய இடத்துல இருக்கவே இருக்காது. நான் காலேஜ் படிச்சப்பலாம் அட்டெண்டன்ஸே கிடையாது. அதான் சொன்ன மாதிரி எப்ப வேணா எந்திரிச்சு போலாம். இதெல்லாம் வந்து மரியாதை இல்ல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம படிப்பு நம்ம வேணா படிச்சுக்க போறோம்,
எனக்கு வந்து வேற வேலை இருக்குது, கிளாஸ் இருக்குது, பட் எனக்கு ஸ்டில் வந்து வேற வேலை இம்பார்ட்டன்ட் இருக்குது, நான் வேலைக்கு கூட போகலாம். அப்படி இருக்கிறப்ப வந்து நான் உனக்கு வந்து வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல, நான் என்னோட வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பயங்கர மெச்சூரிட்டி வேணும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம ஊர்ல வந்து மரியாதைன்ற வார்த்தைக்கான டெபினிஷனே தப்பா இருக்கு. நான் வந்து உங்களை வந்து சார்னு கூப்பிட்டாதான் நான் உங்களை மதிக்கிறேன், நீ வந்து வெளியே போடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வாயை மூடிட்டு ஃபீல் பண்ணி அழுது சார் 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 சாரி சார் ப்ளீஸ் சார்னு அழுதுகிட்டே நான் வெளியே போனாதான் நான் மரியாதை தெரிஞ்ச பையனா இருக்கேன்ற மாதிரி நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. நம்ம அததான் மரியாதை. இந்த கிளாஸ்ல வந்து டீச்சர் வந்து இந்த கிளாஸ் எனக்கு ஒரு ஒஸ்ட் கிளாஸ், நான் இந்த கிளாஸை எடுக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டா மொத்த கிளாஸே பின்னாடி போய் கெஞ்சணும், மிஸ் 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 சாரி மிஸ் ப்ளீஸ் மிஸ் வந்து கிளாஸ் எடுங்க சொல்லிட்டு. நீங்க லிட்டரலா பார்த்தா எல்லாரும் பிசினஸ் தான் பண்றாங்க, கரெக்டா? நான் தான் வந்து உனக்கு பே பண்ணிருக்கேன், நான் தான் கஸ்டமர், நீ எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு சர்வீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போவேன். அந்த தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? இதுல யாரு இப்போ இப்படி எல்லாம் நம்ம பேசுறதுனால கேக்குறவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இப்ப நீ பசங்கள் எல்லாம் இப்படி அவங்க எப்படி போனாலும் பரவாயில்லையா, அவங்க வந்து இப்ப கிளாஸுக்கு வரலன்னா அவங்களை யாருமே கேள்வி கூடாதா? அப்படி இல்ல. அதுதான் நம்ம சொன்னது வந்து இந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை நீங்க புரிய வைக்க வேண்டிய விதத்துல புரிய வச்சீங்கன்னா, அது வந்து அவன் நாளைக்கு காலேஜ் போறப்ப வந்து அது அவனுடைய படிப்புக்காக போறான்ற அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் அந்த கிளாஸுக்கு போகணுமா போக வேணாமான்றது அவன் கரெக்டான முடிவை எடுத்துக்கிறான். நீங்க கட்டாயப்படுத்தி இதுதான் மரியாதை இதுதான் கரெக்ட்னு சொன்னோம்னாதான் அவன் வந்து எப்ப என்ன முடிவு எடுக்கிறான்றது அது அவன் கையில, அது அவனுக்கான ஒரு புரிதலோட எடுத்த மாதிரியே இருக்காது அந்த டெசிஷன். இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும் போதே பின்னாடி வாட்ஸ்அப்ல ஃபேமிலி குரூப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அன்று பெரியவர் சொல்லி பிள்ளைகள் கேட்டனர், இன்று சிறியவர் சொல்ல பெரியவர் முழிக்கிறார்களாம். பதில் தெரியலன்னா முழிக்கத்தானே செய்வீங்க. அது லாஸ்ட்ல வேற, அது ஒரு பெரிய மெசேஜ் ஆக்சுவலா, படிச்சா ரொம்ப லென்த்தா போகும். லாஸ்ட்ல அன்று வாழ்ந்தது வாழ்க்கை, இன்று ஏதோ வாழும் வாழ்க்கை, படித்ததில் பிடித்தது. நிறைய கேள்வி கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்றதுக்கு. கடைசியில இப்படிக்கு பூமர்னு போட்டு அனுப்பிட்டாங்க. இல்ல வினுஷுக்கு ஆனா எப்பவுமே பொறுமை, இந்த மாதிரி ஃபேமிலி மெசேஜ் எல்லாத்தையுமே ஃபுல்லா படிப்பான். நல்லா ஃபுல்லா படிப்பேன், ஃபுல்லா படிச்சு நவீன் ஃபார்வர்ட் வேற பண்ணுவேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல இன்ட்ரெஸ்டிங் சர்க்காஸ்மா சொல்றீங்கன்னு எடுத்துக்கிறேன். இல்ல பல சில நேரங்கள்ல நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் ஆயிருவேன். இல்ல கிமி கண்டென்ட் கிடைக்கும்ல இந்த மாதிரி எபிசோட்ல பேசுறதுக்கு, அந்த மாதிரி அதுக்காக. ஓகே ஓகே. இல்ல அந்த மாதிரி பதில் தெரியாம முடிக்கிறாங்க இல்ல, ஸ்டார் ஃபார் கண்டென்ட். என்ன புரியல? இல்ல எனிதிங் இஸ் ஃபேர் அண்ட் வார்னு சொல்லுவாங்கல, அந்த மாதிரி எனிதிங் இஸ் ஃபேர் ஃபார் கண்டென்ட். உண்மை. இல்ல இந்த பெரியவர்கள் முடிக்கிறாங்க அப்படின்றோம்ல, அதுக்குதான் நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா என்னடா கேள்வி எல்லாம் கேக்குற அப்படிமா அந்த சுதாகர் சொல்ற மாதிரி. ஆமா, அப்பவும் கேட்டிருந்தாலும் முழிக்கதான் செஞ்சிருப்பாங்க. அதான் அப்ப வந்து அந்த முறை அப்படின்னு அவங்களுக்கு தெரியலன்றத நம்ம மேல திருப்பி விட்டுறது, கேள்வி கேக்குற நீ. இப்போ நம்ம எஜுகேஷன் பிளஸ் இந்த கல்ச்சர் இது எவ்வளவு இம்பாக்ட் பண்ணுதுன்றத பத்தி நம்ம பேசவே ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இத வந்து ஆஃப்கோர்ஸ் தி சினிமா இஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் கல்ச்சர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அதுல ஆனா வந்து எப்படி காட்டுவாங்கன்னா, கொஞ்சம் குளோரிபிகேஷன்றதை விட கொஞ்சம் அதர் சைடு, அதாவது அதை ரொம்ப டவுன் பண்ணி காட்டுற மாதிரி சில படத்துல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப வாத்தியார்னாலே ஏதோ வந்து ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா காட்டுறது, முக்கியமா தமிழ் வாத்தியார. அந்த தமிழ் வாத்தியாருங்க பாவம் ஒரு படத்துலயும் கிட்ட மாட்டிப்பாங்க. அது மாதிரி பாட்டு இப்ப யோசிச்சா அதெல்லாம் வந்து ஏதோ எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கனெக்டட்ன்ற மாதிரி தான் தெரியுது. சந்தானம் சொல்ற மாதிரி அவரை வழுக்கத்தலன்னு சொன்னதுக்கு கோவம் வரலையா, கூத்த பெருமாள் பேரை சொன்னது அசிங்கமா இருக்காங்க, அதுலயும் தமிழ் வாத்தியார் தான் பேசுவாங்க. அந்த மாதிரி பண்ற. ஐயோ சந்தானம் பண்ணாத அந்த ஏதோ ஒரு படத்துல வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வரும்போது கேட்பாங்க, நீங்க இது முடிஞ்ச பிறகு பிட்டு போடுவீங்களா இல்ல நடுவுலயே ஓட்டுவீங்களா அப்படின்னு. சந்தானத்தை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ரீசெண்டா, ஒரு ரீசெண்டா படம் வந்ததுல இருந்து. வேணும், ரொம்ப நாள் வாய ஆடிட்டே இருந்தாரு, இன்னைக்குதான் ஒரு நாள் மாட்ட தானே செய்வாங்க. இப்ப சினிமால வந்து உங்களுக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க? சினிமால வந்து இத எனக்கு ஏதோ சினிமால அதர் வே ரவுண்ட் மாதிரி தெரியுது. இந்த அளவுக்கு
நம்ம ரியல் லைஃப்ல இருக்க மாதிரி குளோரிஃபை எல்லாம் பண்ற மாதிரி தெரியல. ரொம்ப அதை கிண்டல் அடிக்கிற மாதிரியும், அது என்ன சொல்றது, நிறைய படிக்கிறத பத்தி நெகட்டிவ் சைடுல காட்டுற மாதிரி. படிக்கிறத பத்தியோ இல்ல வந்து ஸ்டூடெண்ட் லைஃப் பத்தி, ஸ்கூல் லைஃப் பத்தி எல்லாம் பெருசா வர மாதிரி தெரியல. நல்லா ஒரு ஹீரோனாலே வந்து ஊர் சுத்திட்டு இருக்கணும், பொறுக்கியா இருக்கணும், சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன கலாச்சாரம்? ஏன் பாவத்தை ஏங்க அதுதானங்க பண்றாரு அவரு. இல்ல 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 முதல்ல அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பேர சொல்றீங்க பாவம். ஊர் சுத்தணும், பொண்ணுங்க பின்னாடி சுத்தணும், மார்வேஷத்துல போகணும், இதே தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. இல்ல ஆனா எனக்கு என்னமோ ஒரு ரெண்டு சைடுமே காட்டுற மாதிரி தோணுது. லைக் ஒரு சில படங்கள் வந்து ஒரு பையன், அதாவது ஹீரோனா வந்து ரொம்ப நல்ல பையனா இருப்பான், டீச்சர் சொன்னா கேட்பான், அந்த மாதிரி பாட்டுற படங்களும் நிறைய இருந்திருக்கு. இப்ப இந்த ஆங்கிள் லைக் வந்து சுத்தமா டீச்சர்ஸை எதிர்த்து பேசினா அது ஹீரோயிசம். இப்போ நம்ம அதான் இப்ப நம்ம இவ்வளவு தூரம் பேசுறதையுமே கேட்கறவங்க வந்து அதை தப்பா நாங்கள் எடுத்துக்க கூடாது. அதாவது சும்மா வெட்டி கேள்வி கேட்கறன்ற பேர்ல லூசுத்தனமா கேள்வி கேட்க கூடாது, அது வந்து தப்பு. இந்த இப்ப நீங்க சொன்ன சந்தானம் கேட்கற மாதிரி இப்படி கேள்வி கேட்டா அது வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாது, அதை நம்ம அட்வொகேட் பண்ணவும் கிடையாது. ஆனா ஒரு இப்ப இந்த சினிமால காட்டுறதெல்லாம் எப்படி இருக்கும்னா, கேள்வி கேட்கறதுன்றது இந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது ஒரு டீச்சரை வந்து கிளாஸ்ல எந்திரிச்சு ஒருத்தர் நோஸ் கட் பண்ணிட்டான்னா அவன் ஒரு பெரிய கெத்து, அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு ஸ்வாக் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த அந்த ஒரு ஒரு எனக்கு கேட்டா பரியரும் பெருமாள் மாதிரி படங்கள்ல வேணா அதுல வந்து ஒரு ஒரு ரியல் சினாரியோவை ஓரளவுக்கு நல்லா காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல அவங்களுக்கு அந்த தேவதன் சொல்லக்கூடிய ஒரு டீச்சரை சொல்லுவாரு, அப்புறம் அந்த இன்னொரு டீச்சர் அவங்களுக்கு அவங்களோட லவ் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஹெல்ப் பண்ண, அதாவது சம்திங் ஒரு சீன் வருமே, அந்த அவங்க பிரின்சிபல் பேசுற சீன்ல கூட ஒரு லேடி டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஒன் சைட் ஆஃப் டீச்சர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்பாங்க. அந்த கோபால் சார் வந்து இன்னொரு சைட் ஆஃப் டீச்சர்ஸ்க்கு இதா இருப்பாரு. அப்படி இல்லன்னா சமுத்திரக்கனி சர்வர் இருந்தாரு, உயிரை வாங்குறாங்க போட்டு. ஆமா, சமுத்திரக்கனி தனி டீச்சர்ஸ் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவருக்கு பாடம் எடுக்கலாம் டைம் இருக்குமா இல்லையானே தெரியல, போடுறதுல இருந்து வர வரைக்கும் அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு போல இருக்கு. அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் கிடைச்சா, அவரெல்லாம் டீச்சரா இருந்தா அவருக்கு பே பண்ணக்கூடாது, அவர் பே பண்ணணும் ஸ்கூலுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி வந்து எப்படி உமன் எம்பவர்மெண்ட் வந்து ஒரு கமர்ஷியல் விஷயமா பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உமன் எம்பவர்மெண்ட் மூவியா நிறைய வருதோ, அது மாதிரி வந்து எஜுகேஷனை நல்லபடியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து இந்த இப்ப கர்ணன்ல, இப்ப அதாவது அசுரன்ல வந்து எஜுகேஷனை வந்து அதோட இம்பார்ட்டன்ஸை பேசுறாங்க, ரஞ்சித் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு உடனே வந்து இதுக்கு பின்னாடி என்னென்ன வந்து கமர்ஷியல் வேல்யூ இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ண வந்துருவாங்க. இந்த கௌதம் மேனன் மாதிரி ஆளுங்க வந்து ப்ராக்ரசிவ் மூவி எடுக்கன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, இப்ப இதுக்கெல்லாம் பாவக்கரைகள்லாம் எடுக்கன்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து அவங்களுக்கு விவரம் தெரியுதோ இல்லையோ, வெந்திருக்கோ வேகலையோ என்னதான் எடுத்து விடுவோம், காசு வரும்னு சொல்லி எடுத்து விடுறதுக்கு வருவாங்க நிறைய பேர். இன்னொரு பெரிய விஷயம் வந்து இதுல பிரச்சனையானது, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்பாயில் பண்ற ஒரு பெரிய விஷயம் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லயும் எஜுகேஷன் கரிக்குலம் முதற்கொண்டு எல்லாத்துலயுமே வந்து ரிலீஜன் வந்து ஒரு ஒரு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாகுது. அது வந்து நிறைய லெவல்ல வந்து பிரச்சனைக்குரியதா இருக்கு. யூ மீன் யூத் ஃபார் ட்ரூத்? இன்ஜினியரிங். ஐயோ கடவுளே, யூத் ஃபார் ட்ரூத் எல்லாம் பார்க்காதீங்க. கண்டினியூ. டாக்ஸிக் டு ஹெல்த். இந்த இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை, ஒரு மீம் பாத்தீங்களா? மீம்ல ஒரு ஆக்சுவலா ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தோம் இன்ஸ்டாகிராம்ல. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ல வந்து கல்ச்சுரல் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி இருக்கிற ஒரு 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 அந்த சப்ஜெக்ட்ல ரம்ஜானா ஐ திங்க் மிலாடி நபியோ ஏதோ ஒரு ஓகே ரம்ஜான் அண்ட் கணேஷ் சதுர்த்தி. அந்த ரம்ஜானுக்கு வந்து அந்த இதுல போட்டிருக்காங்க முஸ்லிம்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு போது தே ஆஃபர் தேர் பிரேயர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவே கீழே கணேஷ் சதுர்த்தின்ற போஸ்ட்ல வந்து பார்த்தா வி டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன வயசுலயே வந்து என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட், ஒரு ஹேட்ரட்ன்றதை விட அந்த டிஸ்கிரிமினேஷனை புரிய வைக்கிறாங்களே சின்ன வயசுலயே வந்து நம்ம எல்லாரும் அந்த மாதிரி அதை பிரிக்கிறாங்கல்ல. ஆமா கரெக்ட். நம்ம வேற அப்படின்னு. ஆமா அவளா வேற வரணும்டா.
இல்ல எல்லா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்லயுமே பாருங்களேன், இந்த பிரேயர் சாங்ஸ் பாடுறது அவங்க எல்லா ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லாதீங்க, எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரெண்டு ஒண்ணுதான். அதுக்குதான் நடத்துறாங்க முக்காவாசி பேரு. அதான் இப்ப எங்க ஸ்கூல்ல எல்லாம் எப்படின்னா, நான் படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு போனோம். வெள்ளிக்கிழமை வந்து உகந்த நாள்லாம் சாமிக்கு. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் பீரியட் வந்து என்ன இருக்குன்னா, இது ஹிம் கிளாஸ் அப்படிம்பாங்க. ஹிம்னா அந்த பாட்டு பாடுறது, சாமி பாட்டு பாடுறது. ஒரு 40 நிமிஷம் வந்து பாட்டு பாடணும். அதுல 35 நிமிஷம் வந்து இந்த இந்து பாட்டா பாடுவாங்க. அப்புறம் 5 நிமிஷம் வந்து அதுல கொஞ்சம் கிறிஸ்டின் பாட்டும் முஸ்லீம் பாட்டும் லாஸ்ட் 2 ஃபினிஷிங் டச்சுக்கு வந்து கேட்டா நாங்க தான் எம்மதமும் சம்மதமாச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. யாரா கேட்டா உங்களுக்கு இதனால எங்களுக்கு என்னடா 5 பைசா பிரயோஜனம் இல்லை, எதுடா பண்றீங்க அப்படின்னு அதுக்கு பதில் கிடையாது. இல்ல பிரேயர் சாங்னே ஒண்ணு தேவையா? ஃபர்ஸ்ட் எதுக்கு ஸ்கூல்ல வந்து பிரேயர் சாங்? ஏன் ப்ரே பண்றீங்க? இது வந்து நான் இதை வந்து ஒரு இந்த ஏத்திஸ்ட் தீஸ்ட் அந்த ஆங்கிள்குள்ளே போவேணாம், அது எனக்கு தேவையில்லை. ஒரு ஸ்கூலுங்கிறது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ன்ற இடத்துல வந்து பிரேயருக்கு என்ன வேலை? எக்ஸாக்ட்லி. அங்க வந்து இவங்க பிலீஃப் சிஸ்டத்துக்கோ ரிலீஜனுக்கோ எந்த வேலையுமே இல்லை. ஆனா இவங்க அதை வலிஞ்சுதான் இவங்க திணிக்கிறாங்க. வலிஞ்சு திணிக்கிறாங்கிறதோட தெரிஞ்சேதான் திணிக்கிறாங்க. அதை அப்பத்துல இருந்தே கொண்டு வரணும், அப்பத்துல இருந்தே அதை சொல்லி கொடுக்கணும்ன்ற மாதிரி. அதையும் வந்து ஏதோ படிப்பு மாதிரி நினைச்சிட்டாங்க இந்த இதுவெல்லாம் சொல்லி கொடுக்கறது. அது ஆக்சுவலி அது கண்டிப்பா அது தவறுதான். அது வந்து இதுல இருந்து அதை பிரிச்சுதான் வைக்கணும் எப்பவுமே. முடிஞ்ச அளவுக்கு இதுவும் அதுவும் ஜஸ்ட் லைக் ஹவு கவர்மெண்ட் அண்ட் ஐடியல் கவர்மெண்ட் ஷுட் ஃபங்க்ஷன். கவர்மெண்ட்னு சொல்லிட்டா நான் எல்லாரையும் கவர் பண்ண மாதிரி ஆயிடும். நோ, அண்ட் ஐடியல் கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி அதுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கணும். நாட் ஒன்லி வித் ரிலீஜன், ஈவன் இட்ஸ் காஸ்ட், இட் ஷுட் பி அவே ஃப்ரம் தட். ஆனா அங்க அப்படி இருக்கிறது இல்லை. இப்போ இதே இதுதான் வந்து இப்போ வந்துருவாங்க சங்கிங்கெல்லாம் தூக்கிட்டு, நீங்க இந்து மதத்தை தாக்குறீங்க, நீங்க கிறிஸ்டியனை பேசுறீங்களா முஸ்லீம் பேசுறீங்களான்னு எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்க எதுலயும் அந்த பிரேயர் சாங், ஆமா பிரேயர் சாங்ன்றது வந்து இட் கேன் பி எனிதிங். எல்லாமே வந்து தேவையில்லாததுதான். அங்க உங்களோட பிலீஃப், உங்களோட அந்த அந்த பிரேயர், அந்த இதெல்லாம் வந்து இட்ஸ் செப்பரேட் திங். ஒய் இட் ஷுட் பி மிக்ஸ் வித் எஜுகேஷன்? நீங்க வேற அதே மாதிரி இப்போ நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பை கிரியேட் பண்ற மாதிரி. ஓகே, அவங்க நான்ற பிரிவினையை தாண்டி அவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. லைக் நம்மளத வந்து ரொம்ப அதிகமா, அதாவது ஒரு செக்டரை வந்து ரொம்ப அதிகமா குளோரிஃபை பண்ணி ஒரு செக்டரை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது டிகிரேட் பண்ணி காட்டுற மாதிரிதான் அது. அதுதான் வந்து இப்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்னு, இந்த மாதிரி பண்ணவே வந்து மெயினான அலிகேஷன் என்ன அந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் மேல வரும்னா, நீங்க கன்வெர்ட் பண்றீங்க, கன்வர்ஷன்ற அது வந்து அது வந்து மித் தான். பட் ஆனாலும் அது வந்து இருக்குது. இவங்களுக்குலாம் வந்து அங்க போனாலே கன்வெர்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி. ஏன்னா இவங்க இத மாதிரி நிறைய இதுவும் இங்க இன்கார்பரேட் பண்ணவே தான் அப்படி இருக்குது. ஆனா இதே வந்து இவங்களும் அப்படி இப்போ நவீன் சொன்ன மாதிரி 35 மினிட்ஸ் நீங்க இந்து சாங்ஸ் பாடுறீங்கன்னா, மத்த ரிலீஜன்ல இருந்து வந்தவங்களுக்கும் அதே ஃபியர் இருக்கலாம் இல்லையா, நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. மைனாரிட்டி பிளஸ் எவ்வளவு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அவங்க எந்த சாங் எடுத்துக்கிறாங்கன்றதையும் பார்க்கும்போது அப்ப அதே இது அவங்களுக்கும் வரும். இது தேவையில்லாத ஒரு ஆணிதான். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாம உள்ள கொண்டு வந்து திணிக்கிறது தான். ஆமா, இதை ஏன் கேக்குறீங்க? அந்த ஐஐடில எல்லாம் வந்து தனி மெஸ் ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கல்ல, தனி வழி. வெஜிடேரியன் சாப்பிட்டா இந்த வழியா போகணும், இந்த பிளேட்ல தான் சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிட்டா இந்த வழியா போகணும், இந்த ஸ்டார்ஸ் தான் எடுக்கணும். கேவலமான சின்ன கரெக்ஷன், சாப்பிடுறது மட்டும் இல்ல, கை கழுவுறது கூட. ஓ, இது கழுவுறது வேறையா? ஆமா, அதான் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க இதுதான் பிரிக்கல, டாய்லெட்ஸ் தான் பிரிச்சு வைக்கல. பிரிச்சிருவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆமா, அதாவது நம்ம இதுலயே சொல்லுவாங்களே, நம்ம பிலீஃப்ல அது வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டா நல்லா படிக்க முடியும், வெண்டைக்காய் சாப்பிடுங்க, சுண்டைக்காய் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. நான்வெஜ் சாப்பிட்டா படிப்பு வராது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் எல்லாமே கேஸ்ட் ஆங்கிள் தானே. பீஃப் சாப்பிட்டா வந்து படிப்பு வராது அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து கேஸ்ட் ஆங்கிள். நல்லாவே தெரியும் அதுல. நான் அந்த +1 +2 படிச்ச ஸ்கூல்ல வந்து இப்போ ஒரு கதை சொன்னேன்ல, இந்த மாதிரி தனித்தனியா கேர்ள்ஸ் கிளாஸ் பாய்ஸ் கிளாஸ் தனியா. அங்க வந்து அது வந்து ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல் தான். அங்க வந்து இப்படிதான், அங்க வந்து நோ நான்வெஜ் அலவுடு. அதுக்கு காரணம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய மார்க் எடுக்கணும்னா நான்வெஜ் சாப்பிட்டா அது வந்து உங்க மூளையை மங்கடிக்கும், உங்களுக்கு வந்து அறிவு மண்டையில ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க.
பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் பண்ணுவாங்களாமா. ஒரு மாசத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. தயிர்ல சக்கரை கலந்து சாப்பிடுறது உங்க பாட்டியும் சொல்லுவாங்களா? எங்க பாட்டியும் சொல்லுவாங்க. எல்லா பாட்டிக்கும் இதான் வேலை போல இருக்கு. இல்ல இந்த வசூல் ராஜா படத்துல வரும்ல, தயிர்ல சக்கரை புரியுது புரியுது. இது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இப்ப நம்ம எஜுகேஷன் பத்தி தான் பேசுறோம் ஆப்வியஸ்லி, பட் ஸ்டில் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே இந்த ரிலிஜனை வந்து உள்ள கொண்டு வர்றது வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கிற முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நான் ரீசெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்துலயும் இதே மாதிரி வந்து ஆபீஸ்க்குள்ள அந்த எவ்ரி ஃப்ரைடே வந்து நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பேசாதீங்க, அங்க பட்ஜெட்டே அல்வா கிண்டிட்டு தான் பண்றாங்க, சாமி கும்பிட்டு பண்றாங்க, ராக்கெட் வருது எலுமிச்சம்பழம் வைக்கிறீங்க, நீங்க என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உண்மை அதுதான். இது நீங்க வந்து ராக்கெட்டுக்கு வீலே இல்ல, எப்பறம் எலுமிச்சம்பழத்தை நசுக்குவீங்க? நான் அதான் சொல்லுவேன், எனக்கு நீ வந்து கும்பிடணும்னு நினைச்சா அட்லீஸ்ட் அந்த சிஓ போட்டோ வச்சு கூட கும்பிட்டு தொலை, அது கூட ஏதோ ஒரு வகையில ரெலவெண்டா இருக்கும். நீ எதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லட்சுமி போட்டோவோ அந்த இதை வச்சு நீங்க கும்புறதுக்கான தேவை என்ன? அப்ப அந்த இடத்துல அதே இடத்துல நிக்கக்கூடிய ஒரு வேற ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்ற ஒருத்தருக்கு வந்து அவங்களுடைய கடவுள் அந்த இடத்துல வச்சு கும்பிடணும்ன்ற எண்ணம் இருக்கலாம்ல. எண்ணம் இருக்குமான்றதை விட அவங்களுக்கு இது தேவையில்லாம அவங்க மேல இதை திணிக்கிற மாதிரிதான். இது தேவையே இல்லையே அந்த இடத்துல வந்து நீங்க அப்படி பண்றதுனால என்ன? அப்படியே அந்த சிஓ சோ அந்த மாதிரி ஒரு பிலீஃப் உள்ளவரா இருந்தா அவங்க யூ கேன் டூ அட் ஹோம் அண்ட் ஓகே ஆபீஸ் நல்லா இருக்கணும்னு எங்க வேண்டிட்டாலும் நீங்க தானே சொல்றீங்க, தூண்லயும் இருக்காங்க துரும்புலயும் இருக்காங்க, அப்ப எங்க வேண்டிட்டாலும் நடக்கும் தானே. மனசை புண்படுத்திட்டீங்க, நீங்க புண்படுத்திட்டே இருக்கீங்களேடா. புண்படுத்திக்கிட்டே தான் இருக்கும், அதான் எங்க வேலையே. அதுல இன்னொரு மேட்ரு, இந்த இப்போ இருக்கிற ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் இப்ப போய்கிட்டு இருக்கு. இந்த கோகுலாஷ்டமி வந்துட்டா போதும் மாத்தி மாத்தி வேஷம் போட்டு அதுல வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அத ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி பண்ண சொல்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து முத நாளே சொல்லி வந்து பசங்களை எல்லாம் கிருஷ்ணர் வேஷத்துலயும் பொண்ணுங்களெல்லாம் ராதா வேஷம் போட்டு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு. இத வந்து எனக்கு வந்து பிராக்டிகலா அவங்க இந்த அதர் ரிலிஜன் ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாம் சாய்ஸ்ன்ற மாதிரி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படியேதான் அவங்க பண்ற மாதிரி தெரியல. இவங்க வந்து இதை வந்து ஜாலியா ஒரு சின்ன பசங்க பண்றாங்கன்னு நினைச்சு நல்லா இது பண்ணி அனுப்ப வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நிறைய ஸ்கூல்ல பண்றாங்க. இதுவே ஒரு கைண்ட் ஆஃப் ஒன்ன நம்ம திணிக்கிறது தானே. உங்களோட ரிலிஜியஸ் பிலீஃபை வந்து வேற ஒரு இதுல வந்து ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரியான ஒரு வேஷத்துல அதை வந்து நீங்க உள்ள செலுத்த பாக்குறீங்க. கண்டிப்பா இம்போசிங் தான். ரிலீஜன் எடுத்துக்கிட்டாலே அதை வேற என்ன பண்ண முடியும்? எல்லாருக்குமே ஒரே இது இருக்க முடியாது இல்லையா? ஆனா அவங்க இம்போஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து இந்த அந்த கிருஷ்ணர்னு அந்த போட்டோ இல்ல அது ஒரு மீமோ ஏதோ ஒண்ணு பார்த்திருப்பீங்க, அதுதான் ஞாபகம் வருது. ஒரு முஸ்லிம் உமன் வந்து ஒரு அவங்க குழந்தைய வந்து கிருஷ்ணர் வசப்பட்டு பார்த்தீர்களா மத சார்பற்ற இந்தியாவை சங்கிங்கெல்லாம் போட்டு ஆர்ப்பாட்டம் ஆயிப்பாங்க. ஆமா அதான் அது அவங்களா ஆசைப்பட்டு பண்றாங்களான்றது ரெண்டாவது விஷயம். அவங்க ஆசைப்பட்டு பண்ணா பண்ணிட்டு போட்டோம். ஆனா அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனாலதான் அவங்க அதை பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கும் ஏற்படுது. இப்ப இதே வந்து எந்த ஒரு ஹிந்துவுமே வந்து ஒரு என்ன சொல்றது நபிகள் மாதிரியோ இல்ல ஒரு முஸ்லீம் இது பண்ற மாதிரியோ நம்ம அப்படி எந்த மீமே பார்க்கலையே, அதையும் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அது போட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஐயோ போச்சு அது என்னது இப்ப லவ் ஜிஹாத் மாதிரி அது ஸ்கூல் ஜிஹாத்ன்றுவாங்க, ஸ்கூல்ல எல்லாரும் நடத்துறாங்க அப்படின்றாங்க. ஒரு ஹிந்து பொண்ணு மருமகளுக்கு முஸ்லிம் வீட்டுல வளகாப்பு நடத்துனதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டானுங்க ஒரு ஆடுக்கு. அங்கீங்க அந்த அளவுக்கு தான் வீக்கு. ஒரு ஆடையும் தாங்கிக்க மாட்டாங்க, எதையும் தாங்கிக்க முடியாது அவங்களால. உங்க ரிலிஜனடா இவ்வளவு வீக்கா இருக்கு, எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க அப்படின்னு இருக்கும். ஆனா என்ஃபோர்ஸ் பண்ணாம எந்த ரிலிஜனுமே இருக்காது இல்ல. சாய்ஸ் கொடுத்தா எவனுமே எடுத்துக்க மாட்டாங்க இந்த ரிலிஜனையும், அதனாலதான் கஷ்டப்படுறாங்க. இல்ல இவங்க அதாவது சில விஷயங்கள் வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும், அதுல வந்து ஹார்ம் எதுவுமே இல்லாம இருக்கும். ஆனா சில விஷயங்கள்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஃப்ரெண்டு கிட்ட கேள்விப்பட்டேன். அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து எக்ஸாமுக்கு படிக்கலையா, 12th தமிழ் எக்ஸாமுக்கு படிக்கலையாமா. என்னன்னு கேட்டா என்னை வந்து எங்க அம்மா பூஜைக்கு கூட்டு போயிட்டாங்க 3 மணி நேரத்துக்கு, அந்த பூஜை பண்ணாதான் வந்து நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்கவே விடல. அப்படிங்கிற அளவுக்கு நீ வந்து படிக்கலனாலும் பரவாயில்ல, நான் சாமி கும்பிட்டு உன்னை பாஸ் பண்ண வச்சிருவேன்,
அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூட்டு போகலாம். இதெல்லாம் வந்து ஒரு நிஜமாவே ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் தானே. சில விஷயங்கள் வந்து ஆத்தால கும்பிட்டு வாயில துண்ணூறு போட்டு போ, பச்சையில பாஸ் ஆயிடலாம். கரெக்ட். அந்த மாதிரிதான். விஜயதசமியில சேர்க்கணும், அன்னைக்குதான் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படிங்கிறது, அதுக்காக வந்து இது பண்றது, தள்ளி போடுறது, இந்த வருஷம் சேர்க்காம அடுத்த வருஷம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு பண்றது. யாரா நீங்கெல்லாம்? அந்த யாரா நீங்கள டெம்ப்ளேட் ரொம்ப இதுவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எந்த சிச்சுவேஷன் எடுத்தாலும் அதை யோசிக்க முடியுது. இவங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகும்ல. ஆமா ஆமா. நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு இப்படி ஆரம்பிக்கிற ஒரு இதுதான் வந்து ஒரு க்ரூயல் ஃபார்ம் எடுக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ வந்து ஒரு when one religion is dominant போது இவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க அதை ஆசைப்பட்டு போடுறாங்களோ இல்ல ஸ்கூல்ல வற்புறுத்துறாங்கன்னு போட்டு வந்தாலும் ஜஸ்ட் இது எல்லாமே வந்து நமக்கு வேற வேற மாதிரி தெரியலாம். பட் எல்லாமே வந்து ஒரு லிங்க் இருக்குதான். என்னன்னா வந்து இதுதான் வந்து பின்னாடி இந்த இப்போ சங்கிங்க பண்ற இந்த பாரத் மாதா கி ஜெய் போலோ அந்த இது கதை, அத சொல்லனா அடி பண்றது இதுதான். அந்த திணிக்கிறது அது அங்க போய் நிக்குது கடைசியில. ஃபர்ஸ்ட் பிரிவுபடுத்துறது, அப்புறமா வந்து அதை திணிக்கிறது, அது கடைசியில அதை கொண்டு போய் அவங்க அங்கதான் முடிப்பாங்க. திணிக்க ஆரம்பிக்கிறது ஒரு மதத்தோட என்ன சொல்றது, அதோட மொத்த இதுவையும் காட்டணும் அப்படின்னா அது அந்த இடத்துக்கு போய் நிற்கும். அந்த மாதிரி இப்போ இங்க இந்த காவி சங்கீஸ் மாதிரி நீங்க சொல்லுங்க, ஏதாவது வேற சங்கீஸ் பத்தி தெரிஞ்சாலும் சொல்லுங்க. நமக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. சங்கி இஸ் ஆல்வேஸ் சங்கி தான் எல்லாத்துலயுமே. இல்ல எந்த சங்கியா இருந்தாலுமே பிரச்சனை எனக்கு மெயினா எங்க பிரச்சனை வருதுன்னா எஜுகேஷன் கூட கான்ஃபிளிக்ட் ஆகிறப்பதான் மெயின் பிரச்சனையே. இப்ப ஸ்கூல்ல வந்து பிக் பேங் தியரின்னு சொல்லி கொடுக்குறாங்க, இப்படிதான் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னு தியரிட்டிக்கா சொல்றாங்க. அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுப்பா, வந்து இவரு கிருஷ்ணர் வாய்க்குள்ளதான் வந்து உலகமே இருக்குது அப்படிங்கிறாங்க ஒருத்தவங்க. இன்னொருத்தன் வந்து என்னடான்னா இவரு வந்து அல்லா வந்து வந்து பாயா மடிச்சு உலகத்தை வந்து பாயா மடிச்சு போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. என்னடா வாய்க்கு வரதான் சொல்றீங்களாடா அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வர்றப்ப இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு விஷயத்த நீங்க வீட்டுல போய் பேசுறப்ப இது கிடையாது, இது உண்மை கிடையாது, சாமி தான் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப அது அந்த பையன் எப்படி வந்து கேள்வி கேட்பான் அதுக்கு மேல? அங்கதான் எனக்கு மெயின் பிரச்சனை வருது. ஸ்கூல்ல இருந்து வீட்டுல போய் மாத்தி சொல்றதை விடுங்க, ஸ்கூல்லயே காலையில கிருஷ்ணர் தான் உலகத்தை படைச்சாருன்னு பாட்டு பாடிட்டு மத்தியானம் போய் பிக் பேங் தியரின்னு சொன்னா அவனுக்கு என்ன எதை எடுத்துக்கிறான்? அவன் என்னடா அப்படின்னு பேசுறீங்க எப்படின்னு பேசுறீங்க, அகைன் அதே டெம்ப்ளேட்டா, யாரா நீக்கலாம்? ஆமான்னா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு. ஆமா இல்ல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு மேம் எல்லாம் வந்து கிறிஸ்டியன் மேம், அவங்க வந்து இந்த நோவாவா ஒரு கிறிஸ்டியன்ல ஏதோ ஒரு ஆர்க் ஆஃப் நோவா நல்லா இருக்குமே, ஏதோ வந்து அந்த பைபிள்ல இருக்க கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ எதுக்குடா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீ நடத்த வேண்டியதே நடத்துற, சயின்ஸ் நடத்துற அப்படின்னு சயின்ஸ் திணிக்கும் அவங்க. எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ரொம்ப ஒரு அது ஒரு என்ன சொல்றது, ரொம்ப இதுவா இருக்கும்ல, ஒரு முரணா இருக்கும். அது சயின்ஸ் டீச்சர் தான் பார்த்தா ரொம்ப பிலீஃபோட இருப்பாங்க, ரொம்ப அதெல்லாம் வந்து அதையும் சொல்லி கொடுப்பாங்க இதையும் சொல்லி கொடுப்பாங்க. கேட்டா சயின்ஸ் டீச்சரே நம்புறாங்க அப்படின்னா அது பொய்யாவா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துருவாங்க. இல்ல இத்தனை இவர் நம்ம இவரு சிஸ்டம் இருக்காருல்ல தலைவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு டயலாக், when there is a creation there is a creator அப்படின்னு சொல்லி இழுத்து விட்டு ஒரு அதுக்கு ஒரு கதை வேற சொல்லுவாரு. ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு, அவர் வந்து ஒரு பயங்கர சயின்டிஸ்ட், சும்மா வாய்க்கு யாரையோ இழுப்பானுங்களே, ஐன்ஸ்டீன் எதை எடுத்தாலும் ஐன்ஸ்டீன் எவ்வளவு கதைகளா இருக்காரு. ஐன்ஸ்டீனே ஆக்சுவலா ஏத்திஸ்ட் தான். அவர் புக்ஸ்ல எல்லாம் போட்டிருக்கும், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், ஐன்ஸ்டீன் எல்லாருமே ஏத்திஸ்ட் தான். ஆனா இவங்க கதை சொல்றப்ப வந்து ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னாரு, நீ வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப எல்லாம் நீ களைச்சு போடுறது எல்லாமே அசம்பிள் ஆயிருக்குமா? ஆயிருக்காது இல்ல, அப்புறம் எப்படி வந்து யூனிவர்ஸ் மட்டும் இப்படி இருக்குது? உடனே வந்து நாங்க வந்து புத்தி தெளிச்சிட்டோம். இவங்கள முதல்ல பேசவே விடக்கூடாது இந்த ஷோஸ்ல, ஆடியோல. அவனுங்களோட பிரில்லியன்ஸ் இதுல வந்து பாத்தீங்களா, நீங்க வந்து இந்த விஷயத்த யார் வாயால சொன்னா ரொம்ப நம்புற மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சு அவங்க வாயால சொல்ற மாதிரி கதை கட்டுவாங்க. இப்ப வந்து இதே விஷயத்த விவேகானந்தர்னு சொன்னாலோ இல்ல இவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னாலோ உனக்கு வந்து அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. ஐன்ஸ்டைனே சொன்னாரு, நியூட்டனே சொன்னாரு அப்படின்னா அது வந்து ஓ அப்பாவே சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால. அப்ப ஜக்கி சொன்னா நம்ப மாட்டியா நீ? Irrelevant question. Right, okay.
சரி, இதுல இன்னொரு பெரிய ஏரியா ஒண்ணு இருக்கு. இந்த எஜுகேஷன்ல வந்து இருக்கக்கூடிய இந்த கல்ச்சரல் இம்பாக்ட்ல வந்து இந்த ஜெண்டர் பயாஸ்ங்கிற விஷயம். அது வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய பார்ட் பிளே பண்ணுது இதுல. ஏன்னா ஒரு 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 பையனை படிக்க வைக்கிறதுக்கும் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை அந்த பழக்கத்திலேயே வந்து நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஐ திங்க் கிமி நீங்க இதுல சொல்லலாம் நிறைய. இது வந்து இப்போவும் இது இருக்குது. ஆனா ஓரளவுக்கு அதாவது முன்னெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு சொன்னவங்க வந்து இப்ப வந்து படிச்சுக்கோ, ஆனா வந்து ரொம்ப எல்லாம் படிச்சிடாத, அந்த அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த கிரேஸ் மார்க் மாதிரி ஏதோ போடுற இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ. அதாவது படிச்சாதான் வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக படிக்கிறாங்க. இந்த மேரேஜ் மார்க்கெட்ல வந்து சும்மா படிக்காம இருந்தா வந்து இது குறைஞ்சிரும், அதாவது அந்த வேல்யூ இருக்குல்ல, வேல்யூ குறைஞ்சிரும். சோ நீ என்ன பண்ணு, ஒரு பேச்சுலர்ஸ் வரைக்கும் படிச்சு வச்சுக்கோ, நாங்க வந்து என்ன பண்றோம், ஒரு நல்ல மாஸ்டர்ஸ் படிச்சு அமெரிக்கால இருக்க மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. இவ்வளவு படிச்சிருக்கியா அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு இந்த மாதிரி நீ இவ்வளவு ரொம்ப படிச்சுட்ட அப்படின்னா வந்து நம்ம டவுரி ரொம்ப தர வேண்டியிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வேண்டியிருக்கும். அவ்வளவுலாம் படிக்காத, மாஸ்டர்ஸ் எல்லாம் படிக்காத, பேச்சுலர்ஸ் நிப்பாட்டிக்க அப்படிங்கிறது. இல்ல, உன்னைய விட அதிகமா படிச்ச மாப்பிள்ளைய நான் எப்படி போய் தேடுறதுன்னு வாங்க. எதுக்குடா அதிகமா படிச்சவனை தேடுறீங்க? இதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கவேன், எதுக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கவேன், உங்களுக்கு இப்பெல்லாம் புரியாது, அப்புறம் தான் புரியும் அப்படிம்பாங்க. இல்ல இல்ல தம்பி, நாங்களும் உங்க வயசுல இப்படி எல்லாம் பேசிட்டு தெரிஞ்சவங்கதான், இப்பதான் எங்களுக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு. இல்ல உன் முகரையெல்லாம் பார்த்தா அப்படிலாம் பேசுன மாதிரி தெரியலையே. சரி, என்ன புரிஞ்சுது, எங்க எடுத்து விடு 4-5 அப்படின்னா ஒண்ணும் இருக்காதங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் சொன்னா உனக்கு இப்ப புரியாது, என் வயசுக்கு வரும்போதுதான் புரியும். இல்ல நீங்க இந்த புரிஞ்சுக்கிறேன் விடுங்கடானாலும் கேட்க மாட்டாங்க. மேரேஜ் மார்க்கெட்னு சொன்னோன்னே இப்ப ரீசெண்டா இன்னொரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம். ஒரு செம மேட்டர் ஒண்ணு ஃபேஸ்புக்ல வந்து சில இந்த ஸ்டடி குரூப்ஸ் மாதிரிலாம் இருக்கும்ல, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாம். ஸோ அதுல வந்து ரீசெண்டா வந்து ஒருத்தர் வந்து அந்த குரூப்ல இருந்து படிச்சு வேலை வாங்கிட்டாரு. ஒரு பர்டிகுலர் பேங்க்ல வந்து அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்த பேங்க்ல எல்லாம் இப்ப ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த போஸ்ட் அவர் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாரு போல. அவர் வந்து அந்த குரூப்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. போஸ்டோ இல்ல ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. அவர் வந்து, சார், ஐ ரீசென்ட்லி கிளியர்டு PO எக்ஸாம் இன் திஸ் பேங்க் எக்ஸாம். ஐ ஆம் திங்கிங் ஆஃப் கெட்டிங் 40 lakhs as dowry for my wedding. ஆமா ஆமா, இது வந்து கரெக்டான அமௌண்டா இல்ல இன்னும் அதிகமான அமௌண்ட் கோட் பண்றீங்களா? மே ஐ நோ வாட் இஸ் தி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப்? அதாவது நான் வந்து இந்த கம்பெனில இந்த கம்பெனி மாறுறேன், இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் இவ்வளவு ஹைக் கேட்டா கொடுப்பாங்களா ஹெச்ஆர் வந்து அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்போம்ல, அந்த மாதிரி கேக்குறாரு. நியாயமா தான் கேக்குறாரு. இல்ல ரொம்ப சீரியஸா போட்டுருக்காரு. டேய் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? லிங்க்டின்ல போட்டா பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, என்னதுல? லிங்க்டின்ல. ஓ ஓ, இல்ல இப்ப அதெல்லாம் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, யாரோ வந்து அதுக்கும் ஏதோ ஒரு ஃபெட்டப் ஆகி ஒரு போஸ்ட் போட்டாங்க, நீங்க அதெல்லாம் வந்து வேற ஆப்ல போய் பண்ணுங்க, நீங்க தயவுசெய்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆமா, நானும் ஏதோ பார்த்தேன், எனக்கு யாருன்னு ஞாபகம் இல்ல. கரெக்ட். ஆமா, ஆக்சுவலா லிங்க்டினே ஒரு தனி கண்டென்ட் மெட்டீரியல். அது ஒரு நாள் உட்கார்ந்து பார்த்தனாலே ஒரு அவ்வளவு கண்டென்ட் கிடைக்கும். இது வந்து நீங்க சொல்றீங்க ஏதோ ஒரு யூடியூப் கமெண்ட்ல பார்த்தது, இந்த மாதிரி வந்து நேரடியால விட்னஸ் பண்ணிருக்கீங்களா யாராவது சொல்லி? நான் இது வரைக்கும் அப்படி பார்க்கல. நாங்க வந்து சேர்க்க அப்படி வச்சுக்கிறது இல்ல, அந்த மாதிரி எல்லாம் அடிச்சு விரட்டிட்டு இருக்கோம். எங்க சேர்க்கெல்லாம் கிடையாது, நானும் வந்து பாத்திருக்கேன் தானே சொன்னேன், சேர்க்கெல்லாம் கிடையாது. உடனே சேர்க்க லெவலுக்கு எடுத்துட்டு போயிடாதீங்க. என்னன்னா எங்க கிளாஸ்ல வந்து நீங்களே அசைன் பண்ணிக்கங்க எந்த ஸ்டேட்டா இருக்கலாம் அப்படின்னு. சோ அவங்க வந்து எல்லாரையும் இந்த மாதிரி எழுந்த உங்களுக்கு என்ன ஆகணும் அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, உங்க எய்ம் என்ன, உங்க இது என்ன, அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஒரு ஒரு ஷாக்கிங் ஆன்சரா ஒருத்தன் ஒன்று சொன்னான். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, ஐயோ படிப்பை சொல்லிட்டேன்னா, சரி நான் வந்து முடிச்சுட்டு நான் விவசாயி ஆக போறேன், அதுக்கேண்டா நீ படிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து சொன்னது வந்து போல்டா இத கிளாஸ்ல அப்படியே ஓப்பன் ஆன்சரா சொன்னாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷனும், அதாவது அந்த முகத்துல ஒரு
ஒரு நெளிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எதுவுமே கிடையாது. ரொம்ப ஏதோ கூலா வந்து நான் இது ஆக போறேன்னு நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி அவன் ரொம்ப ஈஸியா சொன்னது என்னன்னா வந்து நாம் தமிழர்ல சேர போறோம் அப்படின்னு. என்னது நாம் நாம் தமிழர்ல சேர தமிழரா? போறோம் அப்படின்னு. அவன் பொழைக்கிற வழியை பாக்குற பிள்ளையா இருந்திருக்கான். இதெல்லாம் போய் பண்ணி அப்ப சரி. இருக்கிறதையும் இழக்க சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அவன் வந்து சொன்னது அப்பதான் வந்து எனக்கு நல்ல டௌரி கிடைக்கும் அப்படின்னு ஓப்பனா சொல்றான். கிளாஸ் ரூம்ல ஒரு ப்ரொஃபசர் கிட்ட சொல்ற ஆன்சர் இது. doesn't have any regret, எந்த ஒரு இதுவும் இல்ல, ஒரு ஷைனஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க அந்த ஆன்சரை. ஆனா ஃபார்மர்ஸ்க்குலாம் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன மாத்தி மாத்தி விட்டுறான். அதுக்கு தானே இன்ஜினியரிங் படிச்சோம். அது வேற இது வேற. இது வந்து இது நீங்க சொல்ற மாதிரி மேரேஜ் மார்க்கெட்ல அவங்க ரேட்டை ஏத்துறதுக்கு அது வந்து அவங்க இது ஃபாலோ பண்றது, குலத்தொழில பசுமை விகடன். பசுமை விகடன்ல நானும் பசுமை விகடன்ல வருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 லட்சம் சம்பாதிக்கிட்டு இருந்தேன் மாசத்துக்கு. இப்ப பாத்தீங்களா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கொடுமை என்னன்னா, பசுமை விகடன் சொன்னாலே நமக்கு ஆட்டுக்குட்டி கண்ணு முன்னாடி வந்து ஆட்டுக்குட்டி வந்து போகவே இல்ல, ஏன்பா அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்கன்ற மாதிரி இருக்கு. பசுமை விகடன் இல்ல, இன்னொரு கொடுமை என்னன்னா, நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து படிக்கிற டைம்லயே ஸ்கூல் டைம்லயே உங்களுக்கு சேச்சுரேட் ஆயிரும். எப்படியும் நம்ம கல்யாணம் தான் பண்ணி வைக்க போறாங்க, நம்மளோட எண்டு கோலே வந்து மேரேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களே மைண்ட் செட் ஆயிரும். நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு 7th 8th வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்ப வந்து விவரம் தெரிய ஆரம்பிக்கும், இப்ப நம்ம ஃபேமிலியில இப்படிதான் இருக்காங்க, எப்படி நம்ம 12th காலேஜ் போறப்பே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதுல கிவ் அப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லான விஷயம். ஒரு விஷயம் இது அடிக்கடி வந்து பசங்க வந்து நக்கலா சொல்லுவாங்க. இப்போ ஒரு மீமா வேற போடுவாங்க, இந்த மொக்க மீம்ஸ், சென்னை மீம்ஸ், இந்த மாதிரி பேஜஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 12th வந்து எல்லா மார்க்கும் நீங்க தான் வாங்குறீங்க, பாஸ் பர்சன்டேஜ் நீங்க தான் அதிகமா வாங்குறீங்க, ஆனா வந்து சிஓ, கூகுளோட சிஓ, ஆப்பிளோட சிஓ எல்லாமே நாங்களா தான் இருக்கோம், பசங்களா தான் இருக்கோம், எங்க தான் போறீங்க அப்படிம்பாங்க. அது வந்து கன்ஃபஷன் பாஸ். அதுதான், இது வந்து இதுக்கு நீங்க வெக்கப்பட சென்றாங்க. இல்ல, எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டினே வருது, கிம்மி கிட்ட நான் கேட்கணும். நான் வந்து ரீசெண்டா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த ஒரு ஆட்டிடியூட் பாக்குறேன். இது வந்து நிஜமாவே இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. நான் இதை வந்து தப்பா சொல்லக்கூடாதுன்றதுனால அப்படி சொல்றேன். நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து நிறையான்னு சொல்ல முடியாது. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் இது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். சிலருக்கு வந்து இந்த ஒரு ஃபீல் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின். லைக் வந்து நம்ம எப்படியும் நம்ம வந்து வேலைக்கு போகணும்ன்ற ஒரு பொண்ணா இருக்கிறதுனால இந்த சொசைட்டில இருந்து வேலைக்கு போகணும்ன்ற கட்டாயம் எனக்கு இல்லை. எனக்கு பிடிக்கிற வரைக்கும், நான் ஃப்ரீயா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் நினைக்கிற வரைக்கும் நான் படிக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டு எப்படியும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க, நான் ஜாலியா ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கிற மாதிரி ஒரு 1-2 பேர் நான் பார்த்தேன். இது பரவலாவே இருக்குதா, இல்ல நான் பார்த்த 1-2 பேர் எக்ஸெப்ஷனல் கேஸா? பரவலாவே இருக்குன்றதை விட பரவலாவே அது வந்து என்ன சொல்றது, அதை என்கரேஜ் பண்றாங்க. அதை என்கரேஜ் பண்ணி அதை டெவலப் பண்றாங்க ஃபேமிலியில. நீ வந்து சேர்க்கும் போதே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைன்ற மாதிரி வந்து நீ வந்து படிக்கிறதோட சரி அப்படின்னுவாங்க, வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமும் ரொம்ப கேட்டாங்கன்னா வந்து சரி ஒரு 2 years 1 or 2 years போ, அதோட போதும், அதுக்கப்புறம் வீட்டு பார்த்துக்கோ அப்படின்றது. அந்த மாதிரி அவங்களே வந்து திரும்ப திரும்ப இதை சொல்லி சொல்லி ரொம்ப ஸ்டப்பானா அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணா மட்டும்தான் அவங்க கிட்ட வந்து இது பண்ண முடியும். இல்லைன்னா வந்து கெட் அலாங்ன்ற மாதிரி தான் ஆயிடும். ஓகே, என்னது பிளேயிங் டு த கேலரின்னு வாங்க, அந்த மாதிரி அவங்க அதை அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க அவங்கள வந்து இது பண்ணிப்பாங்க. இல்லைனாலும் அப்படியே ஒரு சில பேர் அதையும் தாண்டி இல்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னு டிட்டர்மிண்டா இருந்தாலும், நீங்க இந்த கருத்து கண்ணம்மா பேஜ்லாம் ஃபாலோ பண்றீங்களான்னு தெரியல எனக்கு. அதுல வந்து இத பத்தி நிறைய ரைட் அப் போட்டிருக்காங்க. அதாவது ஆஃப்டர் அவங்க இதுக்கப்புறம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அதுவே வந்து அது ஆல்ரெடி வீட்லயே வந்து டியூன் பண்றது, வேலைக்கு போவேணான்றது மாதிரி. ஸோ அது மாதிரி சில பேர் டியூன் ஆகி வந்துப்பாங்க. இல்ல சில பேர் அதையும் தாண்டி வேலைக்கு போயிருந்தாலும் அவங்க அந்த இன்லாஸ் அந்த சைட்ல என்ன ஆகும்னா வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப ப்ரெஷர் போடுறது. ஸோ அது வந்துச்சுன்னா நீ குழந்தைய பார்த்துக்கணுமே, வேற என்ன பண்றதுன்ற மாதிரி கை விரிக்கிறது. அதாவது இந்த
குழந்தை வர வரைக்கும் அப்படியே அதை தாங்குன்னு தாங்குவாங்க. வந்துச்சுன்னா அது அம்மா தான் முழுக்க முழுக்கன்ற மாதிரி அவங்க விட்டுருவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு இன்டைரக்டா அவங்க மேல போடுற ஒரு ப்ரெஷர் தான். நீங்க வந்து வேலை விட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லைன்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு கார்னர் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது. அப்படிதான் இருக்க போது லைஃப்ன்றத அவங்க முன்கூட்டியே சில பேருக்கு புரிஞ்சிடுச்சு, இல்ல அதை ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க நோயிங்லி ஒரு அன்னோயிங்லினா அவங்க அந்த மாதிரி ஒரு மைண்டுக்கு டியூன் ஆயிடுவாங்க. இல்ல அப்படின்னா they have to fight, அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு நீங்க சொல்றது இந்த பிளேயிங் டு தி கேலரி சொல்றதுனால இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப மேல் கேஸ் இருக்க சொசைட்டில மாடல்ஸ் தான் இருக்காங்கல்ல, இப்ப பொண்ணுங்க எல்லாம் வந்து மாடல்ஸா இருக்காங்க அப்படின்னா மாடல்ஸ் திட்டுவாங்கல்ல, நம்ம ஆளுங்க வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா அங்க போயிட்டு துப்பட்டா போடலாமே தோழி அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, கரெக்டா? இந்த மாதிரி சொசைட்டில இந்த இருக்கிற மேல் கேஸை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க அதை இன்ஃபுளுன்ஸா இருக்கிறதோ ஒரு மாடலா இருக்கிறதோ அதுல அவங்க வந்து அதுல ஒரு பினான்சியலா வந்து ஏர்ன் பண்றதையோ அது தப்புன்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்க. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷன் நம்மளோட தப்பு, அதை ஒருத்தவங்க யூட்டிலைஸ் பண்ணி அதை அதை பாசிட்டிவா அவங்க வாழ்றாங்க அப்படின்னா அதையும் தப்பு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸும் வேலைக்கு போக விடாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வர வச்சுட்டு அதை என்கரேஜ் பண்ணாம ஒரு சுச்சுவேஷனை வர வச்சுட்டு வேலைக்கு போகாம நீங்க பாட்டு ஜாலியா இருந்துக்கிறீங்களே அப்படின்னு கேட்கறது வந்து தப்பான விஷயம் அது. அண்ட் இந்த ஜெண்டர் பயாஸ்ல மெயினா பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் வந்து உங்களுக்கு மெயின் டார்கெட். பீட் படிக்க வைக்கிறது ஒரு கொஸ்டின் போது படிக்கிறதுலயும் நீ இவ்வளவுதான் படிக்கணும், இந்த இந்த இதுதான் படிக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல இப்போ ஒரு பையன் பொண்ணுன்னு இருக்காங்கன்னா பையனுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணி படிக்க வைக்க ரெடியா இருப்பாங்க. ஒண்ணு இவங்க சொன்ன அந்த இது மார்க்கெட் இதுல உன்னோட வேல்யூ அதிகமாயிடும் மேரேஜ் மார்க்கெட்ல. ஸோ அவ்வளோ எங்களால வந்து ப்ராப்பரான அதுக்கு மேட்சிங்கான இது பார்க்க முடியாது, பிளஸ் எங்களால அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு பாயிண்ட். இன்னொன்னு அவங்களுக்கு என்னன்னா வந்து எப்படியும் அது அவங்களுக்கு அந்த கால்குலேஷன் இருக்குது, நமக்கு என்ன ரிட்டர்ன் வரப்போகுது, எப்படியோ அதெல்லாம் உங்க ஃபேமிலிக்கு போக போகுதுன்ற மாதிரி ஒரு இது. அகைன் இந்த பேட்ரியார்க்கில இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து உமனுக்கு அகைன்ஸ்டா திருப்பி விட்டுறது. ஸோ அதனாலயும் வந்து அவங்களுக்கு அந்த கால்குலேஷன் இருக்கு, நமக்கு எதுவும் ரிட்டர்ன் கிடைக்காத போது நம்ம ஏன் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணோம். லிட்டரலி அது ஒரு மார்க்கெட் மாதிரி இது ஒரு மார்க்கெட் மாதிரி அவங்க பாக்குறாங்க, இதுல என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ணா என்ன கிடைக்கும் ப்ராஃபிட் அப்படின்றது. அதனாலயே வந்து அந்த எஜுகேஷனை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. சொல்லுங்க. என் பொண்ணுக்கு வந்து 40 பவுன் போட்டேன், எனக்கு வரப்போற மருமகன் வந்து 50 பவுன் போட்டு வரணும் அப்படிங்கிறது என்னடா ஓலால விக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, என்ன 10 பவுன் கூட ப்ராஃபிட் இல்லைன்னா என்ன அப்புறம் வாழ்க்கை? 20 வருஷம் பெத்து வளர்றதுக்கு என்ன அட்வான்டேஜ், என்ன பெனிஃபிட் எனக்கு? இல்ல அதான் இப்ப இவங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த வேலைக்கு போறதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை, அந்த மைண்ட் செட் வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லியே அவங்க இது பண்றது இல்லைன்றதுக்கு மேபி இதுவும் இன்னொரு ரீசனா இருக்கலாம். ஏன்னா பல வீடுகள்ல வந்து அந்த பொண்ணு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க அந்த சம்பாதிக்கிற பணத்தை வந்து அம்மா வீட்டுக்கு கொடுக்க கூடாது, இவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலிக்கு தான் செலவு பண்ண, ஏன்னா இதுதான் உன் ஃபேமிலி, இதுதான் உன்னோட வீடு அப்படின்றதோ. இன்னும் சொல்ல போனா பல வீடுகள்ல வந்து அந்த பெண்களுடைய ஏடிஎம் கார்டோ அக்கௌண்ட்டுக்கான ஆக்சஸோ அந்த பெண்கள்கிட்ட இருக்கிறது இல்ல, அது வேற கதை. ஆமா. சோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி அத உனக்கு நீ வேலைக்கு போகணும்னு சொல்றதுக்கான தேவை அப்பா அம்மாவா எனக்கே இல்ல, நீ வேலைக்கு போய் எனக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்ல. ஒரு சில வீட்டுல இப்போ சொல்லி கொடுத்து வளர்க்குற ஒரு சிலர் கொஞ்சம் ப்ராக்ரெசிவா யோசிக்கிற ஒரு சில ஃபேமிலிஸ்ல மட்டும் ஒரு பொண்ணா உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்ன்றப்போ உனக்கு பினான்சியல் ஃப்ரீடம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து வளர்க்குறவங்கள மட்டும்தான் நீ எனக்கு பணம் கொடுக்குறியோ இல்லையோ உனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும்னு சொல்றத ஃபேமிலிஸ்லதான் அதை கொஞ்சமாவது அதை என்ன சொல்ற சின்ன வயசுல இருந்தே அதை சொல்லி கொடுக்குறாங்க. வேலைக்கு போகாத பொண்ணுதான் வந்து எனக்கு வந்து மருமகளா வேணும், வைஃபா வேணும்னு கேட்கறதுலாம் எவ்வளவு பெரிய கொடுமை. அதாவது வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அவ்வளவுதான். இல்ல ஓப்பனா சொல்லுவாங்களே, வேலைக்கு போற பொண்ணோ படிச்ச பொண்ணோ எதிர்த்து பேசும் அப்படின்னு. அதான் ஆரம்பத்திலே மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வந்து நிக்கிறோம்ல, கேள்வி கேட்டா எங்களுக்கு பிரச்சனை, பதில் தெரியாது, அதனால மாட்டிக்கிறாங்க. இல்ல கேள்வி கேட்குங்கிறது ரெண்டாவது, வீட்டுல வேலையெல்லாம் பார்க்கணுக்காகவே பண்றது. இப்ப வேலைக்கு போற பொண்ணுங்க எல்லாம் வந்து வீட்டுல வேலை பாக்குறது இல்லன்றீங்களா? அவங்களுக்கு தான் டபுள் பொறுப்பு, அவங்களுக்கு இன்ஃபேக்ட் டபுள் லோட் தான். இருந்தாலும் குழந்தைய பாத்துக்கணும், அது வந்து இது என்ன தெரியல, அது எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. இது வந்து நீங்க சொல்றது படிச்சு வேலைக்கு போற அந்த இது. நான் ஜெண்டர் பயாஸ் மெயினா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயே வந்து நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறைய இடத்துல இருக்குது. ஸ்கர்ட் போடக்கூடாது, ஜீன் போட்டு வரக்கூடாது,
டாப்ஸ் இப்படிதான் போடணும். அகைன் துப்பட்டா கேங் அங்கேயும் இருப்பாங்க. இந்த நேம் ஆஃப் டீச்சர்ஸ் அந்த மாதிரி போடணும். ஸ்பெஷல் அக்கேஷன்லயும் எதுவும் வந்து, அதாவது ரொம்ப மேக்கப் கொஞ்சம் போட்டாலும் வந்து அதையும் வந்து அவங்க ரொம்ப ஷேம் பண்ணி பேசுறது, அது எல்லாமே இருக்கும். ஈவன் இந்த இதுல வந்து ஈவன் பாய்ஸ் ஆர் நாட் ஸ்பேர்ட், ஐ கெஸ். ஏன்னா இப்போ பாய்ஸும் எந்த மாதிரி ஒரு கல்ச்சரோட இம்பாக்ட் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் பார்த்திருக்கேன்னா, சில பாய்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபெமினன் வாய்ஸோ இல்ல ஃபெமினன் வாக் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க எல்லாம் வந்து ரொம்ப அதிகமா புல்லிங்க்கு வந்து they would be subjected to அந்த மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இவங்க வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷனுக்கு ஆக்சஸ் இல்லாம வச்சிருக்கிறது இவங்க தப்பு, அது அவங்களுக்கு தெரியாது. அதை விட்டுட்டு இந்த 6th இருந்து பிரிச்சு உட்கார இருக்கிறது மாதிரி அந்த மாதிரி இருக்கிற அந்த க்ரோயிங் இதுல இருக்கும் போது தானே அவங்களுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏதாவது டிஃபர் ஆச்சுன்னா அதை வந்து கிண்டல் பண்றது. ஸோ டீச்சர்ஸே அப்படி இருக்கும்போது நேச்சுரலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கும் வந்து they just go with the flowன்ற மாதிரி ஆயிடுறாங்க. இன்னொரு ஒரு ஒரு இந்த ஒரு கிரிஞ்சான ஒரு விஷயம்தான் என்னன்னா வந்து சில பேருக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுவாங்க, அது கூட வந்து ஒரு அதையும் பார்ப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறது கூட ஒரு ஏதோ அது வந்து என்னது அபசகுணமா இல்ல சம்திங் எல்ஸ், வேற ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க அதுக்கு. அதுவும் வந்து பண்ணக்கூடாது, மாத்த ட்ரை பண்றது பண்ணுவாங்க. அப்படியா? இந்த மாதிரி எல்லாம் கதை இருக்கா? அதுக்கு அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு. ஆமா, கையில ஏதாவது பொருள் கொடுத்தீங்க அப்படின்னு ரைட் கீழ தான் வாங்க, லெஃப்ட் கீழ வாங்க கூடாது. எக்ஸாக்ட்லி. ஆமா ஆமா, ரைட் கை ஒருத்தர் லெஃப்ட் கீழ தான் வாங்க முடியும். இல்ல அத அந்த சின்ன வயசுல எப்படி சங்கியா ஆக்குறதுன்னு அவங்க ட்ரெயின் பண்ணிட்டே வராங்க, ரைட் ரைட் ரைட்னு சொல்லி. ஓ அப்படி லெஃப்ட் கீழ பேசிக்கடா இருக்க கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஒத்து போகுதே. அதான் அத மாத்த ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப அது ஒரு தப்பான பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து நேச்சுரலாவே ஒரு ரைட் ஹேண்டரா இருக்கேன். என்னை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் வந்து நேச்சுரலா ரைட் ஹேண்டரா இருக்கேன்னா என்னை வந்து லெஃப்ட் ஹேண்டரா மாத்த முயற்சிக்கும் போது என்னோட நேச்சுரலான அந்த ஒரு ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் வந்து எனக்கு வெளியே வராதுல்ல. எப்படினாலும் அது எனக்கு வந்து ஒரு ஏலியனேட்டட் விஷயம் தானே அது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து அவங்க எழுதுறப்போ எல்லாத்தையுமே மாத்த ட்ரை பண்ணுவாங்க. லெஃப்ட்ல எழுதாத, ரைட்ல தான் எழுதணும். இது நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம எஜுகேஷன்ல ஐ மீன் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாவே இருக்குல்ல. நீங்க வந்து ஸ்கூல்ல சின்ன வயசுல சொல்லும் போதே ரைட் ஹேண்ட்ல தான் எழுதணும் அப்படிங்கறத வந்து ஒரு யூனிவர்சல் ரூலா சொல்லி கொடுக்குறாங்க. ரைட் ஹேண்ட்ல சாப்பிடணும், ரைட் ஹேண்ட்ல எழுதணும். நிறைய இப்போ இந்த இடது கையில சாப்பிட்டா வந்து இடது கையில ஏன் சாப்பிடுற அப்படின்னு ஏன்டா அதுவும் கை தானே, அதுக்கு ஒரு மட்டமான ஒரு ரீசன் சொல்லுவானுங்க. அதுவும் உங்களுக்கு ரிவர்சலா இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் வந்து இடது கைனாலே உங்களுக்கு அதான் மைண்டுக்கு போகும். எனக்கு எது கரெக்டோ அதுதான் உனக்கும் கரெக்டா இருக்க முடியும், அப்படிதான் அவங்களோட மைண்ட் செட் எல்லாம். அப்புறம் இன்னொன்னு, இந்த ஜெண்டர் பயாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபஷன் தான், இந்த ஃபீல்டு தான் வந்து இந்த ஜெண்டருக்கு வந்து கரெக்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இல்ல 2 பொண்ணு இருப்பாங்க, 100 பசங்க இருக்காங்கன்னா ஒரு பொண்ணு இல்ல 2 பொண்ணு. இதே வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு வந்து அதிகமா இருப்பாங்க. இப்போ டீச்சர் ஆயிருது தான் உனக்கு சேஃப் இப்படின்லாம் சொல்றது. ஆமா, இந்த இன்ஜினியரிங்லேயே வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த சில கோரான ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த மெக்கானிக்கல், அப்புறம் அந்த சில என்ன சொல்றது, இந்த மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி இருக்கிற சைட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா கேர்ள்ஸோட இதே வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதை எடுக்கும் போதே இப்போ நிஜமாவே ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஆசையா மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டுல வந்து நான் மெக்கானிக்கல் குரூப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டா அதுக்கு எத்தனை வீட்டுல சரி நீ எடுன்னு சொல்ல போறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் பயம் என்னவா இருக்குன்னா, அங்க ஃபுல்லா பசங்களா இருப்பாங்க. ஃபுல்லா பசங்களா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க இப்படி யோசிச்சா அவங்களை எடுக்க விடாம இருக்கிறது தான். அதுக்கெல்லாம் முன்னாடி உனக்கு வந்து மெக்கானிக்கலுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதுக்கே விட மாட்டாங்களே. ஃபுல்லா வந்து பார்பி டாலையும் சொப்பு ஜாமானையும் வாங்கி கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் வர விடாம பண்ணிடுவாங்க. இதே ஒரு பையன் வந்து பார்பி டாலையும் அதே வச்சு விளையாண்டா அப்படின்னா என்னோட என்ன நீ ஆம்பளை நீ இப்பெல்லாம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. நீ ஜேசிபி வச்சு விளையாடு. ஆமா சொல்றேன் நான் உனக்கு ஜேசிபி வச்சு அதிபர் நானு அப்படின்னு அந்த பையன் கேட்கணும். ஜேசிபிக்கு இந்த கனெக்ஷன் இருக்காது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல.
இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த கோ எஜுகேஷன்ன்ற விஷயம். என்னோட ஒப்பீனியன்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்கூலுமே கோ எஜுகேஷனா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து நீங்க வெறும் சயின்ஸ் மேக்ஸ் சொல்லி கொடுக்குற இடம் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சொசைட்டில ஆமா, அந்த ஹோலிஸ்டிக்ல இவனுங்க கொண்டு வரதெல்லாம் ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங் பூல் கிடையாது. அது இல்லடா மேட்ரு. அது கிடையாது. யோகா, ரிதம், ரைம்ஸ், பகவத்கீதை இதெல்லாம் வந்து ஹோலிஸ்டிக். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், லெமன் அண்ட் ஸ்பூன் அதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு சொசைட்டியை வந்து டைரக்டா ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி பல பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து, பல விதமான கல்ச்சர்ஸ்ல இருந்து, பல விதமான ரேசஸ்ல இருந்து இருக்கக்கூடிய மக்களை வந்து நீ ஒன்னா சேர்ந்து மிங்கிள் ஆகி பழகுறதுக்கான இடம் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் தான். அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி வச்சுக்கலாம். அது வெறும் அகாடமிக் மட்டும் இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த சொசைட்டிங்கிறது ஆண்களும் பெண்களும் இன்னும் மற்ற பாலினத்தவர்களும் எல்லாருமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி தான். அதே மாதிரி ஸ்கூலும் இருந்தாதான் அந்த மற்ற ஜெண்டர்ஸ்ல இருக்கவங்க கூட எப்படி பழகுறது அப்படிங்கிற ஒரு 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 பழக்கமே வரும். இப்ப இந்த நம்ம செட்ல இருந்த பல பசங்கள் இந்த 90s கிட்ஸ் இவனுங்க போடுற மீம்ஸ்க்கெல்லாம் காரணமே என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து எந்த பொண்ணு கூடயும் பேச விடாம, பார்க்க விடாம, சும்மா கேஷுவலா பழகுறதுல என்ன தப்பா ஆயிட போகுது. ஒரு ஒரு தெலுங்கு படமா நவீன் ஏதோ ஒரு மீம் வந்துச்சுல, பைக்ல போனாலாம் குழந்தை பிறக்காது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேஜ்ல ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரிதான் இத வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து இப்படி பிரிச்சு பிரிச்சு வைக்கிறதுனால நாளைக்கு ஒரு சொசைட்டின்னு வரும்போது அதை நீங்க பிரிச்சு வைக்க முடியாது. ஆப்வியஸா அது எல்லாரும் சேர்ந்துதான் கோ எக்ஸிஸ்ட் ஆகி ஆகணும். அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதுல அடாப்ட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. லிட்டரலி நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல நான் ஜாயின் பண்ண புதுசுல வந்து நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். கேர்ள்ஸ் கூட வந்து கேஷுவலா பேசுறதுன்றதே இப்ப வரைக்குமே நான் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகலன்னு தான் சொல்லணும். என்ன சொல்றான் பாருங்க. என்ன வேணா பேசுவீங்களா நீங்க? உங்களோட ஒப்பீனியன் இதுல கெமி நீங்க சொல்லுங்க. இந்த கோஎட், இந்த அதாவது இந்த பாய்ஸ் ஸ்கூல் தனியா கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியா, இல்ல ஒரே கேம்பஸ்க்குள்ள நீங்க சொன்ன மாதிரி கேர்ள்ஸுக்கு தனி கிளாஸ் பாய்ஸ்க்கு தனி கிளாஸ்? ஏங்க ஒரே கேம்பஸ்ல வேற வேற கேம்பஸ் தான் சொன்னேனே நானு. இல்ல நான் சொன்னனே எங்க இதுல அத சொல்றேன். ஓகே ஓகே. உங்க நீங்க சொல்ற மாதிரி சொசைட்டியை டுகெதர் தான் ஃபேஸ் பண்ண போறோம். ஆனா வந்து எஜுகேஷனை மட்டும் தனித்தனியா கத்துக்கோன்னா இவங்க வந்து வெறும் அந்த அகாடமிக்ஸை மட்டும் கத்துக்கோ அதுக்குதான் ஸ்கூலுன்ற மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது ஆக்சுவலி ஒரு சைக்காட்ரிஸ்டே வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வந்து ஸ்கூல் இஸ் ஆர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மெயினா அந்த 20 years ஆஃப் எஜுகேஷன்ன்றது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் எக்ஸலிங் இன் அகாடமிக்ஸ், ஆல்சோ எப்படி வந்து சொசைட்டியோட டு கோ அலாங் வித் அண்ட் அந்த சோஷியலைசேஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில்க்கு தான் வந்து மெயினா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸோட மெயின் பர்பஸ் அதுதான். ஸோ இது வந்து எங்க இருந்தாலும் கத்துக்க முடியும், எப்ப வேணாலும் கத்துக்கலாம், அது ஒரு பெரிய இது கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு அதுதான் வந்து புரிய மாட்டேங்குது. இது வந்து அதான் இவங்க கொடுக்க வேண்டிய அந்த செக்ஸ் எஜுகேஷனை கொடுக்காம எனக்கு இவங்களுக்கு தான் ரீப்ரொடக்ஷன் சாப்டர் எடுக்கவே பயமாச்சு. இவங்க எப்படி கொடுப்பாங்க? அதனால வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால இவங்க ஈஸியா கன்வீனியன்ட்டா என்ன பண்ணிக்கிறாங்க, தனியா பிரிச்சு வைக்கிறது கேம்பஸ்ல ஆகட்டும், ஒரு டிஃப்ரெண்ட் கேம்பஸ்ல அந்த மாதிரி பண்றது, இல்ல ஒரே இதுல இருந்தாலும் வந்து இப்போ ரீசெண்டா அந்த தாலிபான்ஸ் ஒரு போட்டோ ஷேர் ஆச்சு, நடுவுல ஒரு ஸ்கிரீன் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து நீங்க வரவே வேணான்ட்டாங்க. அதான் அடுத்தது அந்த இடத்துக்கு தான் கொண்டு போவாங்கன்னு தெரியும். படிக்கலாம் வேண்டான்றதுதான் அவங்க இப்போ வந்திருக்க ஸ்டாண்டு. அந்த மாதிரிதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ராமராஜ்யத்துல கன்ஃபார்ம்டு அப்படி அந்த இதுவை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரிதான் வந்து இவங்க பண்றது. மொத்தமா சேர்த்து பாக்குறது இல்ல, பிரிச்சு பிரிச்சு பாக்குறது. கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி டைசெக்ட் பண்ணிக்கிறது எல்லாம். நீ மேக்ஸ் படிச்சிட்டியா, இது படிச்சிட்டியான்னு வெறும் அதை சப்ஜெக்ட் வைஸா மட்டுமே பாக்குறது ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் வியூ தான் அது. இந்த முக்கியமான பாயிண்ட் எடுத்தாங்க செக்ஸ் எஜுகேஷன். அதை பத்திலாம் கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை நம்மளுக்கு ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம். நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இப்பதான் பேசவே செய்யறோம். அது கரெக்ட். இப்பதான் ஓ அப்படி ஒண்ணு இருக்கான்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆமா,
இப்போ வந்து நீங்க சொன்னீங்க எனக்கு இன்னும் ஆபீஸ்ல எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளா இல்லைன்னு. நான் இது வரைக்கும் யாரையுமே அப்படி சொல்லி கேள்விப்பட்டது இல்லை. அதாவது வெரி ரேர்லி 1 or 2 அதான் வந்து அந்த மாதிரி தே ஆர் ஃபைன் வித் ஆப்போசிட் ஜெண்டர் அந்த மாதிரி பேசுறது இல்ல, கான்வர்சேஷன் பண்றது இல்ல. மெஜாரிட்டி வந்து நீங்க சொன்ன அந்த வேர்ட் தான், அந்த ஆன்சரை தான் கொடுப்பாங்க. அது அது ஈவன் அவங்க கோயட்ல தான் படிச்சிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு எப்படி பேசணும், என்ன பேசணும்ன்றது தெரியாம அந்த ஒரு இதுவே அது நேச்சுரலா விட்டா தானே, அது அந்த மாதிரி விட மாட்டாங்க. ஸோ அந்த நேச்சுரல் லேர்னிங் ப்ராசஸ ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து தே ஆர் பீன் லெஃப்ட் ஓப்பன், இந்த சொசைட்டில அவங்களை அப்படியே லெஃப்ட் அலோன்ற மாதிரி விடும்போது அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள்லாம் வரதான் செய்யும். இல்ல நான் சொன்னதுனால நான் வந்து கேர்ள்ஸ் பேசுறதே இல்லைன்னு சொல்ல வரல. நம்பல, அது வேற விஷயம். கேக்குறவங்க எல்லாம் காண்டாயிருவானுங்க. இல்ல நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னும் இந்த முழுசா ஆகல, அந்த ஃப்ரீயா இல்லன்றதுதான் சொல்ல வந்தேன். யாரும் தப்பா எடுத்துட்டு என்ன அன்ஃபாலோ எல்லாம் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டில் அவைலபிள் அப்படி சொல்றாரு வினோஸ். ஓகே, இது அன்வான்டட் கண்டென்ட் கட் பண்ணிருங்க. ஓகே. இல்ல செக்ஸ் எஜுகேஷன் சொன்னதுனால நான் இங்க ஜெர்மனில இருக்கிறதுனால சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். இங்க யூரோப்ல, ரஷ்யா இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்குலாம் வந்து இந்த 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பே வந்து ஒரு டாக்டரே வந்து செக்ஸ் நடத்துவாங்களாமா, நடத்துவாங்க. அப்புறம் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரீயா விட்டுருவாங்க போல டாக்டர் கிட்ட. இல்ல டீச்சர்ஸ்க்குமே அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல. இப்போ வந்து முக்கியமா கேர்ள்ஸுக்குலாம் வந்து இப்போ பீரியட்ஸ் பத்தி சொல்லிக் கொடுக்குறது, பிரெக்னன்சி பத்தி சொல்லிக் கொடுக்குறது, அன்வான்டட் பிரெக்னன்சி எல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது. ஏன்னா இங்க யூரோப்லலாம் வந்து ஒரு 16, 17லயே 15, 16லயே வந்து செக்ஸ் லைஃப் வந்து ரொம்ப நார்மல். அதாவது வந்து ரொம்ப நார்மல் இல்லைன்னா தான் வந்து அதாவது பேரண்ட்ஸ்லாம் சந்தேகப்படுவாங்க, என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகப்படுவாங்க. ஸோ இப்போ பிரெக்னன்சி எப்படி அவாய்ட் பண்றது, காண்டமோட இம்பார்ட்டன்ஸ் என்னது, இதுக்கப்புறம் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்னது, இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. பசங்களையே வந்து செமினார் எடுங்க, இது இந்த டிசீஸ் பத்தி எடுங்க, கான்ட்ரசெப்டிவ்ஸ் பத்தி எடுங்க அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆப்போசிட் ஜெண்டர் எப்படி அப்ரோச் பண்றது, இல்ல எப்படி பழகுறது, நார்மலா எப்படி பாக்குறது, ஒரு ஈக்குவல் ஹியூமனா எப்படி பாக்குறதுலாம் அது தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய. ஆல்சோ செக்ஸ் எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் செக்ஸ்ல, அதுவே இன்னும் நம்ம ஊர்ல பல பேருக்கு தெரியல. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா லேர்னிங் அபவுட் யுவர் அனாட்டமி, உடம்பு எப்படி இருக்கு, அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் செக்ஸ் எஜுகேஷன். அது மாதிரி ஒன்னே மாதிரி இன்னும் என்னென்ன மாதிரியான விதவிதமான உயிரினங்கள் கூட இருக்கு, அவங்களுடைய மனசு அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கோ எக்ஸிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கறதான் மேட்டரே தவிர, இத கத்துக்கிட்ட இது வந்து காமசூத்ரா கிடையாது. இவனுங்க நம்ம செக்ஸ் எஜுகேஷன் சொன்னோடனே அவனுக்கு கண்ணுல வர்றதெல்லாம் அந்த அஜந்தா எல்லோரால இருக்கிற அந்த அதுதான் அவன் மைண்டுக்கு வருது. இல்ல அவ்வளவு பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல, இதெல்லாம் வந்து கல்ச்சரா இருந்திருக்கு, ஆனா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இவனுங்க வந்து செக்ஷுவல் அசால்ட்டுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வேணும்னு சண்டை போடுறதுக்கு பதிலா செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூலுக்கு கொண்டு வாங்கன்னு சண்டை போட்டா ஏதாவது நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்க ஆமா. இன்னொன்னு, இவனுங்க இந்த மாதிரி தனித்தனி கிளாஸஸ் வைக்கிறதுக்கு இவங்க சொல்ற ஒரு காமனான ரீசன் வந்து என்னன்னா, பசங்க வந்து படிக்கிற சமயத்துல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, அவங்க வந்து அவங்க மனசு வந்து அவங்க மனசோ அலப்பாயிர வயசு, அவங்க வந்து வேற வேற தப்பான ஆக்டிவிட்டில ஈடுபட்டுருவாங்கன்னு சொல்றானுங்கல்ல. எனக்கு என்ன தப்பான ஆக்டிவிட்டிஸ்னா அன்பு கொள்ளுதல். ஒருத்தர் மேல அன்பு அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது வந்து ரொம்ப தப்பு, பேட். என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இது வந்து அதான் நான் அகைன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இவன் நாளைக்கு வெளியே போறப்ப இதே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த சலனங்கள்லாம் அவனுக்கு அன்னைக்கு ஏற்படதான் போகுது. அதை இன்னைக்கே அவனை நீங்க பழக்கப்படுத்தி சமுத்திரகனி மாதிரி உட்கார வச்சு, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தா தப்பா தோணுதா, நீ இப்ப இந்த பொண்ணுகிட்ட பேசு அப்படின்னு, அவ்வளவு உன்னை மாதிரி ஒரு உயிர் தான் அப்படி சொல்லி கொடுத்துட்டா அவன் இங்க நார்மலைஸ் ஆயிட்டான்னா வெளியே போனதுக்கு அப்புறம் அவனுக்கு அது ரொம்ப டிஃபரெண்டா தெரியாது. நீ வந்து என்ன சொல்றது, ஒரு ட்ரைனிங் பீரியட்ல இப்போ சர்டிபிகேஷனோ இல்ல ஏதோ ட்ரைனிங் எல்லாம் பண்ணும்போது வந்து ஃபைனலா இந்த கொஸ்டின் எல்லாம் வரும், அதை மட்டும் படிச்சு பாஸ் பண்ணிடுன்ற மாதிரி, நான் பாஸ் பண்றதுக்கு என்ன தேவைன்றதை மட்டும் சொல்லி கொடுத்து நீ அனுப்பிட்டேன்னா நிஜமாவே நான் ஒரு ரியல் டைம் சினாரியோல போய் உட்காந்தேன்னா நான் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? எனக்கு அதுல எதுவுமே தெரியாதே, நான் அப்ப படிச்சு பிரயோஜனமே இல்லைல்ல. இது கிட்டத்தட்ட அப்படிதான். நான் ஒரு நேச்சுரலா ஒரு வயசுல எனக்கு வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸையும் சப்ரஸ் பண்ணி அதுக்கான இடத்த கொடுக்காம
வெளியில விடும்போதுதான் அது வந்து ரொம்ப என்ன சொல்ற எக்ஸ்ட்ரீமான சூழ்நிலையில போறது. நீ வந்து நோ சொன்னா நான் வந்து ஆசிட் அடிப்பேன்றதோ, இந்த ரீசெண்டா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த ஒரு மேட்ரு, இதெல்லாத்துக்கும் காரணம் வந்து நீ சின்ன வயசுல இருந்து அதை நார்மலைஸ் பண்ணலங்கிறதான் காரணம். அதான் இது எங்க சுத்தி போனாலும் அந்த செக்ஸ் எஜுகேஷன் இல்லைன்றதுல தான் கொண்டு போய் இது நிற்கும். அந்த மாதிரி தான் இவங்க இங்க எஜுகேஷன் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா ஒரு என்விரான்மெண்ட்ல ஸ்கூல்ல வச்சிருக்காங்கன்னும் போது அடுத்ததா காலேஜ் இதுன்னு வரும்போது அவங்க இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இதுல இருந்து வரவங்களும் அப்படியே வந்து அங்கேயும் அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் ஆல்ரெடியே வந்து இவங்க இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு என்ன பெரிய பயம் இருக்க போது, ஐயோ என் பொண்ணு இப்படி போயிடுவாளா அப்படி போயிடுவாளா, என் பையன் அப்படி போயிடுவான், இவ்வளவுதான் அவங்களோட இதெல்லாம் கவலை எல்லாம் அவ்வளவுதான். வேற இது பக்கம் வேற கேஸ் போயிடக்கூடாதுன்றதுதான் அவங்களோட பெரிய கவலையா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இதுவை அவங்க அந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணி அதை வந்து அதையே கேப்டிவேட் பண்றாங்க. லைக் அதையே வந்து எப்படி அவங்க இன்செக்யூரிட்டியை இன்னும் இது பண்ணி டிக் பண்ணி இன்னும் அவங்க கிட்ட இருந்து பணம் எடுக்கிறது அப்படின்றதான் பாக்குறாங்க. நாங்க பாருங்க உங்க பொண்ணு பையனை இப்படி பாத்துக்கிறோம், பஸ் கூட தனித்தனி பஸ் அப்படின்ற அளவுக்கு எல்லாம். அதான் இதுவும் தான் சோகால் கோ எஜுகேஷன் சொல்லலாம். இதையும் தான் அதானே யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதானே எங்க காலேஜ்ல வந்து எல்லாம் படிக்க வைப்போம், நாங்க வந்து பையனையும் பொண்ணையும் பேச விடாம பாத்துக்குவோம், தனி பஸ் தனி கேம்பஸ் தனி கிளாஸ் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து 2 லட்சம் கொடுங்க வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலா நியாயமா பார்த்தா ஏன்டா ஒரு என் பையனையோ என் பொண்ணையோ இன்னொரு ஜெண்டர்ல இருக்கிற ஒருத்தன் கூட பேசவே விடாம நீ பழக்கிறன்னா நீ என்னடா காலேஜ் அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம தான் கேள்வி கேட்க மாட்டோமே. நம்ம கேட்கறதுனாலதான் அப்படி வச்சிருக்கான். நம்ம தானே டிமாண்ட், நம்ம டிமாண்ட் கிட்ட மாதிரி வச்சிருக்கான். சரி, ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எபிசோடு எண்டு கிட்ட வந்துட்டோம். நம்ம இந்த என்ன சொல்ல வர்றோம்ன்றத கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம சொல்லிடலாம். நவீன். ஓகே, அதான் பேசிக்கா வந்து எனக்கு மெயின் பிரச்சனை அப்படின்னா இந்த கொஸ்டினிங் பவரை வந்து குழந்தைங்கள்ட்ட இருந்து எடுக்கிறது தான். இந்த கியூரியாசிட்டி, எந்தூசியாசம், லேர்னிங்க்கு இருக்க ஒரு எந்தூசியாசம் வந்து நம்ம வந்து குழந்தையிலேயே பிடுங்கிடுறோம். அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த மாதிரி ஒபீடியன்ஸு, ரிலீஜனு, கல்ச்சர்னு நிறைய திணிக்கிறோம் போட்டு. அது இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உங்க நம்ம கண்ட்ரின்னு நீங்க வந்து ரொம்ப பெருமைப்படுகிறீங்களா, அந்த கண்ட்ரிக்கு நிஜமாவே ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் விட்டாதான் நடக்கும். நம்மளுக்கு அது தேவையில்லை, கண்ட்ரிலாம் நல்லா இருக்கணும் தேவையில்லை. பட் வந்து அஸ் அ ஹியூமன்ஸா நம்ம பெட்டரா இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்கள்ல இருந்தே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி, ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாத ஒரு கல்ச்சரை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் குழந்தைங்களை. நீங்க உங்களுக்கு உங்களோட பாயிண்ட். முக்கியமா வந்து when it comes to இது ஜெண்டர் பயாஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஈக்குவலா பாருங்க. ஈக்குவலா அது வந்து அகைன் நீங்க இந்த மார்க்கெட் சிஸ்டம் விட்டு வெளியே வந்தாதான் ஹவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பசங்களுக்கும் அதை அவங்க இது பண்ணும். ஆர் இட் குட் பி அதர்வைஸ் ஆல்சோ. நம்ம ஃபைட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்தாலும் இட் இஸ் ஃபைன். யாரோ ஒருத்தருக்காவது அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அதை வந்து கொஞ்சம் இட் ஹாஸ் டு பி ஏர்ன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று இந்த கொஷின் கேட்கறது, அது வந்து வீட்டில் எந்த அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு கொஷின்ஸ்லாம் வந்து வீட்டில் கேட்கறத வந்து ஆன்சர் பண்ணுறாங்கன்னாலும் பட் இன்னுமே வந்து அந்த கொஷின் கேட்குற இதுவை தான் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணோம். ஸோ நம்ம ஒன்று சொல்லுவாங்களே, நம்ம சொல்லி கொடுக்கும் போது தான் நம்ம நிறைய கற்றுப்போம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒன்று கேட்குறாங்கன்றது வந்து இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு லேர்ன் அப்படி பார்க்கணுமே தவிர ஏதோ வந்து நமக்கு ஏதோ தெரியாம போயிட போகுது அந்த ஒரு இது வந்து பேரண்ட்ஸ்க்கும் தேவையில்லை அந்த பதட்டம். அண்ட் ஆஸ் ஐ செட் இந்த எஜுகேஷன்றது வந்து இட்ஸ் இன்க்ளூசிவ் ஃபார் எவ்ரி ஒன். ஆனா அது வந்து அதை பிரேக் பண்றதுக்கு இங்க பல விதமான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டியும் வந்து நம்ம ஒரு பெரிய லாங் டேர்ம் ஸ்ட்ரகிள் ஆர் ஃபைட் வந்து இட்ஸ் தேர் அஹெட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ வாட் எவர் மேபி ஒரு லாஸ்ட் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா வந்து எதெல்லாம் வந்து இந்த கல்ச்சர்ல ஆகட்டும் இல்லை வித் ரெஸ்பெக்ட் எஜுகேஷன் ஆர் வாட் எவர் மேபி எஜுகேஷனோ டீச்சர்ஸ் ஆர் ஒரு உமனை பற்றியோ உமன் பியூபர்ட்டி பற்றி இல்லை மதர்ஹுட் பற்றி எதை பற்றிலாம் இவங்க க்ளோரிஃபை பண்ணுறாங்களோ இவங்க க்ளோரிஃபை பண்ணுறதெல்லாம் ஒரு
ஒரு சஸ்பெக்டட் ஏரியான்னு நினைச்சுக்கிட்டு அதுல வந்து கேள்வி கண்டிப்பா கேளுங்க. அதுல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாதான் நமக்கு அது ஏன் அவங்க பண்றாங்க, அதுல இருக்கிற என்ன வாட் இஸ் பிஹைண்ட் அப்படின்றது நமக்கு புரிய வரும். ஸோ கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அப்படின்றது தான் சொல்ல நினைக்கிறது. ஆக்சுவலா தான் என்னோட பாயிண்ட் நீங்க 2 பேருமே மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டீங்க. நானும் அதான் சொல்ல வந்தேன். ஒரே பாயிண்ட் பண்ணிருக்கேன் அவங்க சொன்னதுல இருந்து. சம பாயிண்ட் சொன்னாங்க கிமி. அது மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்னா, அதாவது ஒரு குழந்தை வந்து உங்ககிட்ட கொஸ்டின் கேக்குது, ஒரு டீச்சராவோ ஒரு பேரண்டாவோ இருக்கீங்க, இல்ல ஒரு எல்டர் பர்சனா இருக்கீங்க, கொஸ்டின் கேக்குது அப்படின்னா அதுக்கு தெரியல அப்படின்னு பதில் சொல்றது ஒன்றும் அவ்வளவு பெரிய தப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு பதில் தெரியாம இருக்கிறது ஒரு குற்றமே கிடையாது. உலகத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு, எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது. ஒரு டீச்சர் கிட்ட நான் ஒரு குழந்தை போய் கேட்கிறப்ப எனக்கு தெரியாதுமா, நான் வந்து நான் படிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றது எத்தனை டீச்சர் சொல்றாங்கிறது தெரியல. அது எப்ப பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அந்த கொஸ்டின்ஸ் என்கரேஜ் பண்ணி தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லி தர ட்ரை பண்றோமோ அப்பதான் சொசைட்டியா உருப்படுவோம் நம்ம. ஆமா, என்கிட்ட இருந்த கடைசி ஒரு பாயிண்ட் நவீன் திரும்ப சொல்லிட்டீங்க. பரவாயில்ல. அதான் என்னோட பாயிண்ட் வந்து இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு ஆமா, எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் திரும்பவும் அதே தான் மறுபடியும் இன்னும் ஸ்ட்ராங்காவே சொல்லலாம். சொல்லுங்க. என்னது? ஆமா, டைமிங்கோட இன்னொரு தடவை சொல்றேன். அதான் உங்க பிள்ளை வந்து உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேக்குதுன்னா அது எதிர்த்து பேசுதுன்னு அர்த்தம் இல்ல, உங்க பிள்ளை வந்து அறிவாளி ஆக போகுதுன்னு அர்த்தம். அதனால அதை என்கரேஜ் பண்ணுங்க, மட்டம் தட்டாதீங்க. அவ்வளவுதான். சூப்பர். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கிமி எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு. நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. முடிஞ்சா உங்களுக்கு டைம் இருந்தா முடிஞ்சா இன்னொரு ஃபியூச்சர்ல இன்னொரு எபிசோட்லயும் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு கொலாப்ல கண்டிப்பா மீட் பண்ணுவோம். அண்ட் thank you so much once again for having me here. எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. It was fun talking to you both. Thanks. Thank you கிமி. தேங்க்யூ கிமி. அண்ட் கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கலாச்சார கன்னிஸோடைய பாட்காஸ்ட், அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ஃபன் இருக்கும், நிறைய கண்டென்ட்டும் இருக்கும். கண்டிப்பா. அப்படியே எங்களோட எபிசோட்ஸையும் அவங்களோட எபிசோட்ஸையும் ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படிங்க. டேய் வா, எதுக்கு திருநூறு வச்சிட்டு போற? படிக்கலையா? படிச்சேன். அப்புறம் எதுக்கு திருநூறு வச்சிட்டு போற? நினைச்ச கேள்வி வரணும். படிச்சது வந்தாதான்டா பாஸ் ஆவ, நினைச்சது வரலன்னு வச்சுக்க அப்படியே கவுத்துரும்.